கர்த்தருக்குள் பிரியமானவங்களே, இந்த நாள்ல கூட தேவன் கிருபையில மறுபடியும் உங்கள் மத்தியில தேவனுடைய வார்த்தைகளை பேசும்படி தேவன் ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கிறாரு. பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்து மூலமா நம்ம நன்றியை ஏறெடுத்துக்கொண்டு இந்த பாடத்துக்கு நம்ம கடந்து செல்வோம். முக்கியமாக இந்த பாடத்தின் தலைப்பு நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த 10வது அதிகாரம் யோபு 10:10 தான். அதில் அந்த வசனத்தை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். லாஸ்ட் டைம் பார்த்த மாதிரி தான். லாஸ்ட் டைம் கூட ஒரு படம் பார்த்தீங்களா? ஞாபகம் இருக்குங்களா? கர்ப்பத்தின் கனி இல்லைங்களா? அந்த கர்ப்பத்தில் குழந்தை எப்படி உருவாகுதோ அது மாதிரி தான் புது சிருஷ்டி எப்படி ஜென்மிக்கப்பட்டு நம்ம கர்ப்பத்தில் இருக்கிற மாதிரியே இந்த பூமியில இருக்க வேண்டிய சூழல் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னோம். அதுக்கு சம்மந்தப்பட்ட பாடம் தான் இதுவும் இருக்கும். அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ அப்படி இருக்கும்போது இந்த வசனத்தில் நம்ம கவனிச்சு பார்த்தோம் இல்லைங்களா? எப்படி முன்னோடி படிக்கிறீங்களா அந்த வசனம்? நீர் நீர் என்னை பால் போல் வார்த்து தயிர் போல் உரை பண்ணினீர் அல்லவா? தோலையும் சதையும் எனக்கு தரித்து பாருங்க, தோல் அப்புறமா மாம்சமா இல்ல சதயம் அப்புறமா தோலையும் சதையும் எனக்கு தரித்து தரித் எலும்புகளாலும் நரம்புகளாலும் என்னை இசைத்தீர். பார்த்தீங்களா? 4 விஷயம் வருதுங்களா? அப்போ முதலாவது பார்த்தீங்களா, இது தோல், அதுக்கப்புறம் சதை, அது எலும்பு, நரம்புகள், அவைகளால் என்ன பண்ணுறீங்கோ என்ன சுற்றி தரித்திருக்கிறீங்க பார்க்குறோம். இப்போ இது ஒரு மேல் தோற்றம். நம்ம இது எது பற்றி தான் பேசப்படுதுன்னா, அப்போ யோபு அவர்கள் நம்ம சரீரத்தை பற்றி தான் பேசுறாரு. அப்போ இந்த சரீரம் எப்படி இந்த சரீரத்தை நீங்கள் எப்படி உருவாக்குனீங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதில் முக்கியமாக ரொம்ப விஷயங்கள் நம்ம தியானிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ட்ரூத் மீன் இதை மேல் தோற்றமாக நம்ம அதிகமாக பார்க்கறது வேணாம். அதோட இருக்கிற உண்மையான சத்தியத்தை நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க போகிறோம். இப்போ அதில் அப்படி இருக்கும்போது அப்போ முதலாவது நம்ம பால் போல தயிரை போல அந்த வசனம் அந்த லைனை கொஞ்சம் அது ரொம்ப விஷயமா இருக்குது. அதை பற்றி நான் தியானிக்காம மெயின் நம்ம திங்க் பண்ணுறது 4 விஷயம் மட்டும்தான். அதுனா தோல், கணால் சர்மான்னு வாங்கும் இல்லைங்களா? அப்புறமா தோல், சதை, எலும்பு, அதுக்கப்புறம் நரம்புகளால் என்னை இசைத்தீர் என்ற விஷயத்த மட்டும் தான் நம்ம தியானிக்க போகிறோம். அதுக்கு இருக்கிற சில லைன்ஸ் பார்க்க போகிறோம். பாருங்க, நம்ம இந்த பூமியில் இன்னைக்கு நம்ம வாழலனாக்கா இந்த சரீரத்தில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த சரீரத்தை நம்ம சரியான ரீதியில் நம்ம புரிஞ்சிட்டோமா, நம்ம புதிய சிருஷ்டி மனுஷனோட நம்ம ஈஸியாக நம்ம புரிஞ்சிக்க முடியும். இந்த சரீரத்தை நம்ம புரியலனாக்கா நம்ம புதிய சிருஷ்டி வாழ்க்கையை நம்ம வாழ்றது எப்படி எப்படி உருவாக்கப்பட்டு நம்ம எப்படி நம்ம தேவனோட கூட இசைந்து வாழ போறோம் என்ற விஷயத்தை நம்ம இந்த மாம்சத்தை குறித்து நம்ம சிந்திக்கிறது ரொம்ப நியாயமா இருக்கும். அப்ப அந்த விதத்துல நம்ம ஒரு மனுஷன் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சிச்சு. அப்ப இந்த மனுஷன் வாழனாக்கா இன்னர் ஆர்கன்ஸ் இருக்குது, நம்மளுக்கு அவுட்டர் ஆர்கன்ஸ் இருக்குது. அப்போ ஒன்னொன்று ஒரு ஒரு இந்த சரீரத்தில் ஒவ்வொரு அங்கமும் ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமா இருக்குது. நம்ம கூந்தல் கூட ரொம்ப எவ்வளோ முக்கியமா. ஒரு ஒரு மனுஷனுக்கு அந்த கூந்தலுக்கு கோடி ரூபாயில கூட செலவு பண்ணி தன் கூந்தலை காப்பாத்துக்கிறதுக்கு போராடுகிறாங்க. அதே மாதிரி தன் ஸ்கின், தோல், நம்ம எலும்புகள், நம்ம மாம்சங்கள், நம்ம கண்ணு, ஒரு ஒரு ஆர்கன்ஸும் ரொம்ப முக்கியம், விலை உயர்ந்த ஒரு பொருட்களா இருக்குது. நம்மளுக்கு ஒரு 30 இயர்ஸ் வரைக்கும் அதோட அதோட விலை மதிப்பு நமக்கு தெரியாது. எப்போ நம்ம 40 இயர்ஸ் கிராஸ் வரோமோ இல்லை 35 கிராஸ் ஆகும்போது தான் ஒவ்வொரு அங்கத்துடைய விலை என்னன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதோட அதோட தன்மை என்ன, அதோட அந்த அந்த தன்மை, அந்த பொருள் இருந்தால் மட்டும்தான் நம்மளால இந்த பூமியில சந்தோஷமா, ஆரோக்கியமாக, சமாதானமா, சந்தோஷமா இந்த உலகத்துல வாழ முடியும். அதுல ஒரு ஒரு கண் பார்வை எழுந்துட்டாவே நம்மளால என்ன பண்ண முடியாதான், நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வேதங்களை படிக்க முடியாது இல்லைங்களா? நம்மளுக்கு சில டைம்ல நம்ம வாய் நான் பேசுறது விஷயம் சில பேருக்கு பேசுறது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா கூட தேவனோட வார்த்தையை நம்ப முடியாது, நம்மளால பேச முடியாது. அப்போ அப்படி இருக்கும்போது அப்போ ஒவ்வொரு அங்கமும் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ஆனா ஒரு நாள் அது என்ன பண்ணுதுன்னா, நம்ம சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருட்களும் அழியக்கூடிய பொருளாக என்ன பண்ணுதுமா போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. லாஸ்ட்ல மரணத்துக்குள்ள இந்த சரீரம் போகுது. ஆனா நம்ம மனுஷன் நம்ம இந்த பூமியில வாழும்போது நம்ம ஒரே 6 லெவல் மனுஷன் தான். எப்படி இந்த மனுஷனா மொத்தம் பாதுகாத்து, இந்த சரீரத்தை மாத்திரம் பாதுகாத்து, இந்த சரீரத்தில் லாஸ்ட்ல கடைசியில மண்ணை குப்பு கொடுத்து டெத் ஆகிற சூழ்நிலை இருக்கிறது இந்த மரண நிலைமையில் இருக்கிறவங்க மட்டும்தான். ஆனா இதே மரண நிலையில் இருக்கிற நம்ம என் லெவல்ல இருந்து எம் லெவல் கான்சிக்ரேஷன் பண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் இதே சரீரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது
நம்ம ஒவ்வொருவரும் ஒரே சரீரம் இல்லை. நம்ம ஒவ்வொருவரும் இரண்டு இரண்டு பேர்கள். ஒரு பழைய மனுஷன், ஒரு புதிய மனுஷன். அப்போ புதிய மனுஷன் எந்த அளவுக்கு முக்கியம், அதே மாதிரி இந்த பழைய மனுஷன் கூட அளவு முக்கியம். அந்த பழைய மனுஷன் கூட முக்கியமானாக்க, ஆமா, இந்த இந்த மண் பாண்டத்துல தான் நம்ம பிதாவாகிய தேவன் அந்த பொக்கிஷத்தை வச்சிருக்கார். புதிய மனுஷனை உருவாக்குற ஒரு பொக்கிஷம் இந்த சரீரத்துல தான், இந்த மண் பாண்டத்துல வைத்திருக்கிறார். அப்போ அந்த புதிய மனுஷனை யாருக்கு மாத்திரம் தான் நான் இரண்டு மனிதன், நான் ஒரு எனக்குள்ள ஒரு புதிய மனிதன் இருக்கிறார் என்ற உணர்வு யாருக்கு மட்டும்தான் இருக்கலாம்? இந்த உலகத்துல இப்பொழுது இருக்கிற புதிய சிருஷ்டிகள் மட்டும்தான் அந்த புதிய மனிதனுடைய இருக்கிற ஸ்ட்ரக்சர், அந்த புதிய மனுஷன் எப்படி உருவாயிருக்கிறான் என்ற சிந்தை இந்த நம்மளுக்கு மட்டும் தான் புரிஞ்சுக்கொள்ள முடியும். எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறோம், எதுக்காக சிருஷ்டிக்கப்பட்டு இந்த வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இந்த புதிய மனுஷன் உருவாக்கப்படுறதுக்காகவே தான் நம்ம இந்த பூமியில இருந்து மனிதனாக சில எவ்வளவு நோவுகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் இருந்தாலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நோக்கமே இந்த புதிய சரீரம் உருவாகி அது தேவனிடத்துல போய் சேர்றதுக்காக மட்டும்தான் சொல்றீங்க இல்லைங்களா? அப்ப அப்படி இருக்கும் அந்த புதிய மனுஷன் இப்போ நம்ம பாத்துக்கிறோமா? என் கண்முன்னாடி பாத்துக்கிறோம்னா, ஒரு குழந்தை பிறந்தோம்னா எடுத்துக்கோ, அந்த குழந்தை அந்த முகம் எப்படி இருக்குது, அந்த கால் எப்படி இருக்குது, தலை எப்படி இருக்குது, அது தூக்கி வெயிட் பார்த்தா அது வெயிட் எப்படி இருக்குது, அது எப்படி வளருது. என் குழந்தை எப்படி நாளுக்கு நாள் அந்த குழந்தை தூக்கும்போது அந்த 10-11 வயசு வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம குழந்தைங்கள, அது எப்படி வளருது, அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி வந்துங்குது, அது ஏதாவது குறையாச்சுன்னா அது குறைக்குன்னா நான் என்ன பண்ணோம், ஏன்னா அதுக்கு ஔஷதி மருந்து போடணும். அது ஒரு குள்ளுமா இருந்தால் அது என்ன ஹைட் ஆகிறதுக்கு என்ன ஒரு எக்ஸசைஸ் பண்ணி வச்சு அது ஹைட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நம்ம முயற்சி எடுக்கிறோம். அது நடக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கிறோம். அது சரியா பேசலன்னா பேசுறதுக்காக நம்ம முயற்சி எடுக்கிறோம் அந்த குழந்தைங்களுக்கு. அப்போ அது கேர் பண்றது நம்ம தான். ஒரு அப்பாவா இருக்கிற ஒரு அம்மாவா இருக்கிற நம்ம தான் இன்னொரு குழந்தைய என்ன பண்றோம், கேர் பண்ணி நம்ம ஆரோக்கியமான ஒரு வளர்ச்சிக்கு கொண்டு வரதுக்கு நம்ம தான் முயற்சி எடுக்கிறோம். அதுக்கு ஏன்னா ஏதாவது குறை இருந்தா கூட எத்தனோ காசு கட்சி செலவு பண்ணி கூட என்ன பண்றோம் அதுக்கு. அந்த குழந்தைய இப்போ அது நல்ல ஒரு நிலைமையில வளர்றதுக்கு முயற்சிகள் எடுக்கிறது தாய் தகப்பன். அந்த தாய் தகப்பன் இருக்கிறான் இதே சரீரத்துல தான் இருக்கிறான். அந்த மாதிரி இந்த பழைய மனுஷன் என்ன பண்ண, இந்த பழைய சரீரத்துக்கு இந்த மனுஷனுக்கு தான் இந்த புதிய சிருஷ்டியை எந்த அளவில் வளர்ந்து கொண்டுக்கிறது, எதான் குறைய இருக்குது, எது செய்யணும்னு சொல்றதுக்கு இதுதான் சப்போர்ட் பண்ணும். இது உயிர் இருக்கிற மட்டும்தான் புது சிருஷ்டி வளர முடியும். இது செத்துச்சுன்னா புது சிருஷ்டினா புது சிருஷ்டி புது சிருஷ்டியோட வளர்ச்சி நம்ம முழுமை அடைஞ்சுமா முழுமை அடையலையா தேவன் மட்டும்தான் தெரியும். அப்போ இந்த உயிர் இருக்கும் மட்டும்தான் புதிய சிருஷ்டியோட வளர்ச்சி நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா நான் தான் பார்க்க முடியும் புது சிருஷ்டியை, வேறொருத்தி யாரும் பார்க்க முடியாது. ஒருவேளை என்னை உருவாக்குன எங்க அப்பாவையும் என்னை என்னை சுத்திகரித்த என் கர்த்தராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இந்த புது சிருஷ்டி நம்ம முடியும் பார்க்க முடியும் இல்லைங்களா? அவங்க தான் உருவாக்கிக்கிறாங்க. அதுக்கு சப்போர்ட்டா இந்த சரீரத்தை கொடுத்துக்கிறாங்க. அதான் நம்ம மோச கிளாஸை பார்த்துருப்பேன் இல்லைங்களா? அந்த குழந்தை எடுத்த பிற்பாடு, அந்த தண்ணியிலேருந்து எடுத்த பிற்பாடு அந்த குழந்தைய வாபஸ் எங்க தான் கொடுத்துறாங்க, அவங்க பாட்டு தான் கொடுத்துறாங்க. அவங்க தான் வளர்க்கணும், அந்த அம்மா தான் அந்த குழந்தைய வளர்க்கணும். அது மாதிரி இந்த புது சிருஷ்டியா நம்ம தேவனுக்கு அர்ப்பணித்த பிற்பாடு அதை வளர்க்க வேண்டிய அது வளர வேண்டிய இடம் எங்க தான் கொடுத்துறாங்கன்னா இதே சரீரத்துக்குள்ள தான். அதுக்கு ஆனா அதோட பராமரிப்பு எங்க தேவனிடத்துல அந்த ராஜா வீட்டுல இருந்து அந்த மோசைக்கு வர்றது. அதே நமக்கு அவ்வளவுதான். அண்ட சராசர உண்டு பண்ண தேவனிடத்துல இருந்து தான் இந்த புதிய சிருஷ்டி வளர்றதுக்கு தேவையான ஆரோக்கியமான பொருட்கள் எல்லாம் அவர்கிட்ட இருந்து வரும். ஆனா அது வளர்க்கறதுக்கு சில நாட்கள் வாடகை வீடா இந்த சரீரம் என்ன பண்ணோம், அதை வளர்க்க வேண்டியதாக இருக்குது. அதோட அதோட ஒட்டுமொத்தமான ஒரு முயற்சி யாருக்கு இருந்தாங்கனாக்கா எனக்கு மட்டும்தான். நான் தான் அதுக்கு பொறுப்பு, இன்னொருத்தர் இல்லை. இன்னொரு பர்சனோ இன்னொருத்தர் என்ன வளர்க்கலன்னு சொல்லுவாங்க. ஒண்ணுதான், நான் நீ சரியா வளர்க்கல உன் குழந்தைங்கள, நான் சரியா பார்த்துக்கல உன் குழந்தைன்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. சரியா வளர்த்துக்குங்க சொல்லுவாங்க, அறிகுறி சொல்லுவாங்க ஒழிய அதை வளர்க்க வேண்டியது நிலைமை எனக்கு மட்டும்தான் இருக்குது. ஏன்னா எனக்குள்ளதான் புது சிருஷ்டி உருவாகிக்கிறதுனால நான் தான் அதை என்ன பண்ணேன், அனுதினமும் கவனிக்கணும் அந்த புது சிருஷ்டி எப்படி வளர்ந்துருக்குது இல்லைங்களா? அப்ப அது பாக்குறது எப்படி எப்படி பார்க்கலாம் அதை, அந்த அது அந்த ஸ்ட்ரக்சரை எப்படி நம்ம எப்படி எப்படி பார்க்கலாம்? அந்த புது சிருஷ்டி ஸ்ட்ரக்சர் இருக்குது. இப்போ எனக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது இல்லைங்களா? ஒத்துத்துறோம். இப்போ பீட்டர்னா அவர் ஹைட்டா இருப்பாரு, கொஞ்சம் பிளாக்கா இருப்பாரு, கொஞ்சம் ஒல்லியா இருப்பாரு, அவர் பேச்சு இப்படி இருக்கும். சில டைம் சொல்லுவாங்க இந்த பிரதர் எப்படி இருப்பாரு. இப்போ அதே மாதிரி நான் எப்படி எப்படி பரவாயில்ல ஹெல்த்தியா இருக்காரு, நல்லா ஸ்ட்ரென்த்தா ஹார்ம்ஸ் வச்சு நல்லா இருக்கிறாங்க சில பேர். அந்த அந்த தோற்றத்தை வச்சு என்ன பண்ணுவோம் நம்ம பார்க்கும். அந்த அந்த மாதிரி புதிய சிருஷ்டியோட நம்ம கவனிக்க வேணும் இல்லைங்களா? எதுலாம் ஸ்ட்ரென்த் இருக்குது, எப்படிலாம் இந்த சரீரம் மாம்ச சரீரம் உருவாக்கப்பட்டிருக்குதோ அதே அதை அதை கம்பேர் பண்ணி தான்
புதிய சிருஷ்டியோட அந்த ஸ்ட்ரக்சர், அந்த மனுஷனை நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அப்ப அதுதான் அப்ப அதுக்கு ஆதாரம் தான் நம்ம இந்த வசனத்தை பார்த்தோம். எப்படின்னா அந்த எலும்பு அப்ப எப்படி ஃபர்ஸ்ட் உருவாகும்னா, ஃபர்ஸ்ட் உள்ள இன்னர் ஆர்கன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் உருவாகுது. அப்ப அந்த இன்னர் ஆர்கன்ஸை வந்து அது மூடுறதுக்காக தான் அஸ்தி பஞ்சரம். என்னால தமிழ்ல அஸ்தி பஞ்சம், அந்த எலும்பு கூடு இல்லைங்களா? அப்போ உள்ள ஒரு ஆர்கன்ஸ் பாதுகாக்கிறதுக்கு தான் அஸ்தி பஞ்சம், எலும்புகள் உருவாகுது. அப்ப அந்த எலும்புகளை வந்து அப்படியே ஒருவேளை என்ன பண்றது, அப்படியே எலும்போட விட்டுருந்தா அந்த ஒரு பாடி ஸ்ட்ரக்சர் நல்லா இருந்திருக்குமா? பாத்தீங்கன்னா நல்லா இருந்திருக்காது இல்லைங்களா? ஒரு பொம்மை இருந்தா கூட ஒரு எலும்புகள் மாதிரி எலும்பி விட்டாக்கா அதுக்கு ஒரு அழகு இருக்காது. அதுக்கு என்ன பண்ணா சதைகள், மாம்சங்கள்லாம் இருக்கிறாங்க, நிரப்பி இருக்கிறாங்க. அப்போ மாம்சங்கள் நிரப்பி இருக்கிறதுனால தான் அந்த எலும்புகளுக்கு ஒரு சப்போர்ட். இப்போ இங்க எல்லாம் எலும்பு தான் பாருங்க. இந்த இந்த கை, இந்த விரல் ஆகட்டும், இந்த நம்ம இந்த ஷோல்டர் ஆகட்டும், இந்த கை கால் ஆகட்டும், எல்லாம் எலும்புங்க தான். அதெல்லாம் என்ன ஆகுதுதான் நம்மளுக்கு எலும்பு மாம்சத்தினால நிரப்பப்பட்டிருக்குது. அப்போ மாம்சங்கள் அதிகமா இருக்குது, பாடியில மாம்சங்கள் இருக்குது. மாம்சங்கள்ல இப்போ எலும்பு உள்ள ஆரம்பிச்சுக்குது. அது மாதிரி எலும்புகள்லாம் வட்டாச்சு, மாம்சங்கள் போட்டு நிரப்பிட்டாங்க ஃபுல்லா. அப்போ அது டைட்டா என்ன ஆகும்னா பிடிக்கணும். மாம்சமும் எலும்பு டைட்டா பிடிச்சிக்கணும். அது கீழே விழாதபடிக்கு. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பொட்டணத்துல ஒரு ஏதோ ஒரு பொருளை போட்டு நீங்க சாப்பாடோ பொரியோ போட்டு கட்டிட்டீங்களா, பெரிய பொட்டலை மோட்டர் ஒப்பிட்டு வந்துட்டீங்களா, வர வழியில ஒழிஞ்சிடும். சும்மா ஷேக் பண்ணவே என்னடா அந்த பொருள் அந்த பொட்டலம் ஒளிஞ்சு கீழே விழுந்துட்டோம். அந்த மாதிரி நம்ம சரி அப்படியே மாம்சம் மாத்த நிரம்பிட்டு விட்டு இருந்தாக்கா, தோல் மூடிட்டு இருந்தாக்கா சரி இருந்துக்காது, லூஸ் ஆயிடுது. அதை டைட்டா கெட்டி பிடிக்கிறாங்க நரம்புகள். இப்போ நம்ம உடம்பு முழுவதும் ஒரு பூமியை ஒரு 3 சுத்தலுக்கு சுத்துற மாதிரி இருக்கிற ஒரு கயிறு, அதான் நரம்பு. அந்த நரம்புகளினாலே போட்டு என்ன பண்ணியிருக்காங்க நம்ம பாடியை ஒரு ஒரு இடத்துலையும் சுத்தி எடுத்துக்கிறாங்க. அப்போ அது சுத்திட்டு அப்படியே விட்டுருந்தாங்க, அது அது அதுக்கு ஒரு அழகு தெரிஞ்சிருக்குமா பாத்தீங்களா? அதுக்கு அழகு தெரிஞ்சிருக்காது. அதுக்கு மேல என்ன பண்ணிக்கிறேன்னா ஸ்கின், தோல். பாருங்க இன்னைக்கு நம்ம பார்க்கறத ஒரு எந்த எது எந்த பொருள் இருந்து கண் ஃபர்ஸ்ட் பார்க்கறது அந்த தோல் தான். குழந்தை பிறந்ததும் பார்க்கறதுக்கு கொம்பு எதுக்குது, கலரா கருப்பாக்குதா வெள்ளையாக்குதா, அதான் ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் வர்றது கலராக்குதான்ட்டு. செகண்ட் ஒரு பொண்ணு ஒரு பையனை பார்க்கும் ஒரு இது பொண்ணு எப்படிக்குது, கேரக்டர் இல்ல, அந்த பொண்ணு எப்படி கலராக்குதா, கலராக்குதா என்ன சொன்னாரு, ஒயிட்டா கலரா சிகப்பா அப்படிதான். அப்போ அது அங்க அந்த ஸ்ட்ரெச் அந்த 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 உலக ஸ்ட்ரெச்சருக்கு தோல் தான் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கின் தான் மனுஷனுக்கு எடுத்து காட்டக்கூடியதா இருக்குது. அந்த தோல் சரியில்லைன்னா இருந்துச்சுங்களா, சில டைம் அந்த ரிஜெக்ட் ஆகும் பொருளுக்கும். நம்மளே எத்தனை பொருளை ரிஜெக்ட் பண்ணியிருப்போம் இல்லைங்களா? சில பேருக்கு கலரா வெள்ளையா இருப்பாங்க, ஆனா கலர் இருக்காது, அந்த ஸ்கின்ல கிளியர்னஸ் இருக்காது. பாருங்க வெள்ளை இருக்கு நல்லா அழகா வந்துட்டு கருப்பு கருப்பு மச்சைங்க வந்துட்டுச்சுன்னா மூஞ்சிலெல்லாம் வெள்ளை என்ன சகப்பா இருந்தா கூட அந்த அந்த அழகு பூர்ணமாயிடுமா? இல்ல இல்லைங்களா? ஸ்கின்ல வந்து குறைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க இல்லைங்களா? பாருங்க அப்புறம் அப்படி இப்படியாக நம்ம தோல் ரொம்ப முக்கியமா இருக்குது. இப்போ இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும், அன்றாட வாழ்க்கையில இதெல்லாம் நம்ம கவனிச்சு தான் இருக்கிறோம். தோல்ல கவனிக்கிறது மனிதர்கள் ஒவ்வொன்றும் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்போ ஆர்கன்ஸ் ரொம்ப முக்கியம். ஆர்கன்ஸ் ஃபெயிலியர் ஆனாக்கா ஃபுல் பாடிக்கே எஃபெக்ட். உள்ள இருக்கிற ஆர்கன்ஸ் தான் மெயின். அப்போ உள்ள இருக்கிற ஆர்கன்ஸ் பாதுகாக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த மேல இருக்கிற 4 ஆர்கன்ஸ் பார்க்கணும். இப்போ உடம்புல வந்து ஏறக்குறைய ஒரு 78 லேருந்து 80 தேவையான ஆர்கன்ஸ் இருக்குதான். சின்ன சின்ன நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத முக்கியமான பொருட்கள் உள்ள 80 ஆர்கன்ஸ் இருக்குது. ஆனா ஒன்னொன்னு அது அது ஒன்று ஒரு ஒன்றுக்கும் அது ஒன்னொன்னு நம்ம பாடிக்கு தேவைதான். அது ரொம்ப முக்கியமா பத்தி ஒரு ஒரு 9 ஆர்கன்ஸ், இன்னர் ஆர்கன்ஸ் ரொம்ப முக்கியமா இருக்கு நம்மளுக்கு. ஒரு 9 ஆர்கன்ஸ். எக்ஸாம்பிள் இங்க இங்க கொண்டு முட்டிங்களா பிரைன், உள்ள பிரைன் இருக்கு, ரொம்ப முக்கியமான ஆர்கன்ஸ். இந்த பிரைன் தான் இந்த பாடியிலே தேவை எல்லாம் வழி நடத்தக்கூடிய ஒரு பொருள் எதுனாக்கா இந்த பிரைன் தான். எல்லாருக்கும் கமாண்ட்மெண்ட் கொடுக்குறது. அதோட கூட நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படி கீழே அப்படியே வந்தீங்கன்னா அப்படியே நம்ம சாப்பிடும் போது இந்த ஃபுட் பைப்புன்னு வாங்குவோம். இது ரொம்ப பைப். இந்த ஃபுட் பைப் இல்லைனாக்கா சில பேர் இங்கே ஓப்பன் பண்ணி சாப்பிட இங்கே போட வேண்டியதாக இருக்கும். அப்போ இந்த ஒரு பொருள் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த இது 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 கூட சில டைம் நம்மளுக்கு பெயின் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் இருக்குது. அப்போ இந்த ஒரு இடம் இதுல இங்கே அநேக பொருட்கள் இருக்குது, காத்து போறது காத்து வரது அதில் நனவு இருக்குது. ஆனால் முக்கியமான பொருள் நான் சொல்றேன் நான். அப்போ இங்கே அப்படி போகுது இல்லைங்களா? அதோட இங்க நம்ம ஹார்ட், 3வது ஹார்ட், 4வது கிட்னி இல்லைங்களா? கிட்னி, சாரி கிட்னி, அப்புறம் லிவர் 5 இல்லைங்க, லங்ஸ், இந்த மாதிரி
ஒரு ஒரு பிளாடரு, அது இது ஸ்டமக்கு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக. இந்த குடல், இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 9 பொருள் என்ன பண்ணால் ரொம்ப முக்கியமான, ரொம்ப பெரிய வேலைகளை செய்யக்கூடிய முக்கியமான பொருளுங்க இதெல்லாம். இவைகள் ஏதாவது ஒன்று நம்மளுக்கு பிரச்சனை ஆச்சுனால நம்ம பாடி ரொம்ப பிரச்சனை. கிட்னி ஃபெயிலியர்னாக்கா நம்மளுக்கு போக வேண்டிய, வெளியே போக வேண்டியது பொருளுங்க வெளியே போகாமல் உள்ளே தங்கி பிரச்சனை ஆகிடும். ஹார்ட் பம்ப் பண்ணலைனாக்கா நம்ம டெத் ஆகிறதுக்கே வாய்ப்பு இருப்போம். ஒருவேளை குடல்ல எதாவது பிரச்சனை ஆயிடுச்சுனாக்கா, நம்ம குடல் ஃபெயிலியரு, குடல் கேன்சர் ஆயிடுச்சுனாக்கா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்ம எதுவுமே அது அது நம்ம வயிறோட பகுதி ரொம்ப மிகப்பெரிய பிரச்சனை வரும். அப்போ ஒவ்வொரு பொருளும் ரொம்ப முக்கியமாக. அதில் ஒரு ஒரு குறைகள் ஆயிடுச்சுன்னா கூட நம்மளுக்கு இந்த முழு சரீரத்துக்கு பிரச்சனை இருக்குது மட்டும் புரிஞ்சுக்கலாம். அவ்வளவுதான். இந்த விஷயத்துல வரும். சில ஒரு ஆர்கன்ஸுக்கு பிரச்சனை ஆச்சுன்னா முழு சரீரத்துக்கு பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி நம்ம உடம்புல 3 விதமான மாம்ச கண்டங்கள் இருக்கு. 3 விதமான மாம்சக்கண்டம், மாம்சக்கண்டம் தான் இது சரீரம். மேல இந்த க- அநேக ஒரு மாம்சக்கண்டங்கள் இருந்தாலும் மெயின் ரொம்ப முக்கியமானது எலும்பு கறிகள்னு சொல்லுவோம். எலும்பு கறி சாப்பிடுவது எவ்வளோ அருமையான, எலும்பு கறி போட பாருங்க, கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்கும். ஒரே ஒரே கறி இருக்கும், எலும்பு கறி வித்தியாசம் இருக்கும். அது மாதிரி நம்ம எலும்புகளால மூடப்பட்டிருக்கிற கறிகள், அது ஒரு விதமான நம்மளுக்கு கறி. அது எலும்போடு கூட சேர்ந்து வேலை செய்யக்கூடிய கறிகள், மாம்ச கண்டங்கள் இதெல்லாம். பாருங்க, இந்த கை இந்த கை இந்த கை இந்த நம்ம என்ன சொல்லுவோம் அது கேட்கும். இந்த எலும்புக்கு மாம்ச கண்டங்கள் தேவை. அப்ப இது எலும்பும் வேலை செய்யும், இந்த இதுல இருக்கிற சுத்தில இருக்கிற மாம்சமும் வேலை செய்யும். இது மாதிரி எல்லா இடத்துலயும் அவ்வளவுதான் நம்மளுக்கு. அது மாதிரி ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இது ஹின்னர் ஹார்ட்ஸோடைய மாம்ச கண்டங்கள். அது ஸ்மூத்தி மசில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்மூத்தா இருக்கும் அந்த மசில்ஸ் எல்லாம், அந்த உள்ள உள்ள இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம். அப்போ மூணாவது வந்து நம்ம கார்டியாக் மாம்ச கண்டனம். அதோட ஸ்பெஷல் மாம்ச கண்டம். இப்போ இந்த மாதிரி நம்ம சரீரத்தில் விதவிதமான மாம்ச கண்டங்கள், விதவிதமான மூளைகள், 206 மூளைகள் பாடியில இருக்கு. ஒவ்வொரு மூளைகளும் எலும்புகள் 206 எலும்புகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்க. அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு ஆல்ரெடி ஆத்மா கிளாஸ்ல நீங்க இந்த டீட்டெயில், இந்த சரீரத்தை பற்றி டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துட்டு இருப்பீங்க இல்லைங்களா? சரி, அப்போ இது 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 நம்ம சரீரத்துக்கு ரொம்ப முக்கியம். இந்த பாடியில் இதெல்லாம் இருந்தும் சுவாசம் இல்லாத போயிடுச்சுனாக்கா ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. தேவன் அப்படிதான் உருவாக்குறார். இந்த போன வாரத்தில் ஒரு 5வது வால்யூம்ல ஸ்டடியில் இந்த ஆத்மா பற்றி இன்னும் டீட்டெயிலாக படிக்கும் போது சொல்றாங்க, இதெல்லாம் தேவன் என்ன பண்றாரு, அநேக இந்த பூமியில் பொருட்கள் எல்லாம் மனிதனை உருவாக்கி, இந்த ஒரு சரீரத்தை, நாக்கு இருக்குது, கண்ணு இருக்குது, மூக்கு இருக்குது, எல்லாம் இருக்குதோ, எல்லா பொருளுக்கும் அதை டேஸ்ட் பண்றது, அந்த வேலை பண்றதுக்கு, அது வேலை செய்யறதுக்கு எல்லாமே ரெடியா தான் இருக்குது. ஆனா அது மூக்குல தேவன் சுவாசத்தை ஊதுலனாக்கா அது எதுக்குமே உயிரே இருக்காது. உயிர் இல்லாத பொருளை தான் இருந்திருக்கும். அப்ப அதுக்கு எப்போ உயிர் வந்திருக்கும்? தேவன் அது மூக்குல சுவாசத்தை ஊதும் போது அந்த சுவாசம் ஃபர்ஸ்ட் எப்படி போய் ஒர்க் ஆயிருக்கும் பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் அந்த மூக்குல இருந்து சுவாசம் வந்து நுரையீரல்ல போயிருக்கும். அது லங் நுரையீரல்ல போயிட்டு, நுரையீரல்ல இருக்கிறது ரொம்ப காத்து வந்து அதிகமா இருக்கும். அப்ப அந்த காத்து அங்க இருக்கு, அது அங்க காற்று அங்க அதிகமா இருக்கும்போது அந்த காத்து ஃபர்ஸ்ட் எங்க மூவ் ஆகுதுனாக்கா பிளட்ல பிளட்டுக்கும் இந்த ஆக்சிஜனும் பிளட்டும் ஒன்னாகும் போது ஹார்ட்டுக்கு போயிட்டு, ஹார்ட்டு தான் ஃபர்ஸ்ட் அந்த பிளட் போய் மூவ் ஆயிருக்குமா. அந்த பிளட் அங்கிருந்து பம்ப் பண்ணி தான் முழு ஆர்கன்ஸ்க்கும் அந்த ஹார்ட் நான் வந்து பிளட் அனுப்பி எல்லாத்துக்கும் உயிர் அனுப்பியிருக்கோம்னு சொல்லிட்டு முதல்ல அந்த 5வது வால்யூம் அந்த பாடத்துல ரொம்ப கிளியரான விஷயம் இதெல்லாம் இது டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. அப்போ இப்படி மனுஷனோட ஸ்ட்ரக்சரை தேவன் உருவாக்குறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிறாரு. சடனா எடுத்துமா கழுத்துமா ஃபர்ஸ்ட் டேவே பண்ணி விட்டுலாம், விடு என்ன பாரு சரீரத்தை பண்ணல. பாருங்க அந்த டேட்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே, ஒரு நாள் 7,000 இயர் எடுத்து டைம் அதெல்லாம் முடிச்சு கடைசி நாட்களை தான் ஒரு மனுஷனை மண்ணினாலே நம்மை போல உருவாக்கலாம் என்ற சரீரத்தை உருவாக்கி அதுக்கு மூக்கில சுவாசத்தை கொடுத்து அதுக்கு விசேஷமான ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் அந்த சரீரத்தை கொடுத்து, அது சங்கீதம் 8:5 படிக்கும்போது, தேவனே நீங்க என்ன பண்றீங்க, தேவன் எவ்வளவு பெரிய வேலை பண்ணுறீங்க, நீங்க உங்க கையின் கிரியைகளை சிருஷ்டிகளை நீங்க சேர்ந்துட்டு அந்த மனிதனை ஏமாத்துறான், அவனோட கை கால்களுக்கு நீங்க எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி வச்சிருக்கிறீங்களே. இப்போ இது எவ்வளவு பெரிய பிரம்மாண்டம், பூமியின் பிரம்மாண்டம், அதை எத்தனை ஒரு சாதாரண மனுஷன் கையில கொடுத்துட்டீங்களேன்றதான் அந்த தூதர்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு கூட. லூசிஃபர் எதிர்பார்ப்பு கூட அதான், அவரோட மைண்டோட அதான், நீ இவ்வளவு பெரிய சிருஷ்டிகள் சேர்த்துட்டு அவங்க கையில கொடுத்துட்டீங்களே விஷயம். நம்மள சொல்லுவீங்களா, நம்ம இவ்வளவு பெரிய பொருள், இவ்வளவு பெரிய பொறுப்பை எடுத்துட்டு யாரோ ஒன்றும் படிக்காத கையில கொடுத்துட்டு இருக்கிறியப்பா நீ, இவங்க கையில கொடுத்துட்டியே. எவ்வளவு படிச்சவங்க மேதாவிங்கிறாங்க, எம்எல்ஏ எம்எல்ஏ மந்திரிலாம் இருக்கிறாங்க, யாரோ ஒருத்தர் படிக்காத போனாங்க படிச்சவங்க வந்து
இது கொடுத்துங்கிறீங்களேன்ட்டு யோசிச்சுக்குவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் விஷயம் இது. அப்போ அப்படி இருக்கும்போது சார் சரிங்களா, இப்போ தேவன் நம்மள அவர் பிரம்மாண்டமாக தான் பார்க்குறாரு. அவர் நம்மள ஏன்னா அவரோட சாயில் அது, அவரோட ரூபம் நம்ம தான் ஒருத்தர் கேவலமா பாத்துக்கிறோம். ஒருத்தர் ஏய் இவரா, ஏய் அவரா, ஏய் இந்த கலர் வந்து நம்ம தான் நம்ம பார்வை தான். நம்மளுக்கு மனசுக்கு விழுந்து போன மனசு இருக்கிறதுனால, நம்ம தான் ஒரு பர்சனை நம்மளை பிடிக்காதுங்கிறதுனால அவங்கள ஒரு கேவலமாவோ, அவங்க அந்த வித தள்ளப்பட்டவங்களாகவும், எனக்கு எங்களை பிடிக்காதுன்னு சொல்லதான் பாத்துக்கிறோம். ஆனா தேவனோட பார்வையில் ஒவ்வொரு மனுஷனும், ஒவ்வொரு சிருஷ்டியும் பிரம்மாண்டம் தான் அவருக்கு. ஏன்னா அவர் உருவாக்குந்தது. காக்கா குருவி ரொம்ப அழகுன்னு சொல்றோம், அவருக்கு அது சொல்ற இல்லைங்களா? அதே மாதிரி அவருக்கு அவரோட சிருஷ்டி தான் பிடிக்கும். என் புள்ள ரொம்ப எப்படி பிடிக்கும், எனக்கு எனக்கு தெரிஞ்சவங்க, எனக்கு பிடிச்ச சகோதரர் எனக்கு பிடிக்கும்னு எப்படி திங்க் பண்றோமோ, தேவன் நம்மளை உண்டாக்குற பிதாவே தேவனுக்கு இயேசு கிறிஸ்துக்கு அவ்வளவுதான். நம்ம ஒத்தொத்தரையும் பிடிக்கும் அவங்களுக்கு. அவங்களுக்கு பிடிக்காது இவங்களுக்கு பிடிக்காதுன்னு அவங்க 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 நினைச்சிட்டாங்கன்னா மனுஷன் ஆயிடுவாங்க அவங்கலாம். அதனால கடவுள் தேவன் உருவாக்கப்பட்டவர்கள், தேவன் அப்பா என்ற ஸ்தானத்தை வாங்கி கொண்டிருக்கிறவர் பிள்ளைகள் எல்லார் மேலேயும் அவர் இரக்கத்தை கொடுக்கிறவராக இருக்கணும். அதனாலதான் உலகத்தை நேசித்து தன் ஒரே பேரான குமாரனை கொடுத்துட்டாருன்னு சொல்றேன் இல்லைங்களா? அப்ப அதுதான் கர்த்தர் இயேசு பூமியில வந்து நம்மளுக்கு சொல்லும்போது, உங்கள் பிதா பூரண சத்குணம் உள்ளவராக இருக்கிறாரு, நீங்களும் அவரை போல இருக்குன்னு சொல்லி கொடுத்துக்குதுங்க. அவரோட சிந்தை, அவர் மாதிரியே நீங்க இருக்கணும்ன்றதான் அவரோட பிள்ளைகள் எல்லாருமே. நீங்க எஸ்பெஷலா என்னோட சீஷர்களா இருக்க நீங்க எஸ்பெஷலா நீங்க அந்த குணத்துக்குள்ள இப்போ வர வேண்டியதா இருக்குது. ஒருத்தரை பார்த்து ஒருத்தரை வெறுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்காக நம்ம கூடப்படுறது. அதனால நம்ம கூடுறது வாழ்றது, இந்த உலகத்துல வாழ்றதுக்குன்னா ஒவ்வொருத்தரையும் கனம் பண்ணுங்க, ஒவ்வொருத்தரும் மகிமை மகிமை கூறுங்க. ஒருத்தருக்கும் மகிமைக்குரியவர்கள் ஒருத்தரும், யாரும் யாருக்கும் மேல் கீழே இல்ல. நம்ம கர்த்தர் இயேசு கிறிஸ்துவோட போதனை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அந்த 5வது அதிகாரம் 6வது அதிகாரம் அந்த 7வது 8 10 அந்த அந்த சுவிசேஷ புத்தகங்கள் ஆரம்ப காலில் அதான் சொல்லி கொடுக்குது இல்லைங்களா? அப்போ இன்னொருத்தர் கண்ணை நீ பார்க்காத, உங்க கண்ணை நீ பார்த்துக்குங்க இருந்தா. அப்படி இருக்கும்போது சார் சொன்னீங்களே, இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நம்ம புதிய மனுஷனா வாழ்றதுக்கு முயற்சி எடுத்த நம்மளும் அந்த புதிய மனுஷனோட ரூபத்தை நம்மளுக்குள்ள உருவாயின்றது என்ற உணர்வு இருக்கணும். முதலாவது நம்மளுக்குன்னா நம்ம அந்த உள்ள இருக்கிற ஆர்கன்ஸ் தான் மெயின். அதை லாஸ்ட் கடைசியாக பார்க்கலாம், சிம்பிளா, அது ரொம்ப டைம் எடுக்காது இருக்கிறதுக்கு. ஆனால் மெயின் இந்த 4 விஷயத்த பிரின்சிபலாக இருக்கக்கூடிய முக்கியமான பேசிக்காக இருக்கிற மேல் தோற்றமா இருக்கிற விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் முதலாவது. அப்புறம் ஆர்கன்ஸ் பற்றி கொடுக்கலாம். முதலாவது பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆர்கன்ஸ் உருவான போது மேல் எலும்புகள் உருவாகும். அப்போ எலும்புகள் ஃபர்ஸ்ட் உருவாகும் போது, எலும்பு ரொம்ப முக்கியம் இந்த மனுஷனுக்கு. எலும்பு ஒடிஞ்சு போச்சுன்னா அந்த இடமும் ஒடிஞ்சு போய் நடக்க முடியாது. இப்போ நம்ம நிக்கிறேன்னா எனக்கு ஆக்சுவலி 2 காலும் எலும்பு வீக்கு தான், ஏன்னா நடக்க முடியாது, நரம்புகள் வீக்கு தான். ஆனா ஓரளவுக்கு ஒரு 70% 60% நிக்கிறேன்னா இப்போ அர்த்தம் என் எலும்புகள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ எலும்பு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால தான் நம்ம நிற்கிறோம், நடக்கிறோம், ஓடுறோம், சில பொருட்கள் எடுக்க முடியுது, பாரத்தை சுமக்க முடியுது. இப்போ சவரம் ஒடியாந்து அப்படியே ஏந்து நடக்க வந்து பேசுறாங்க ஒவ்வொரு பத்திரம். எலும்பு அவ்வளோ முக்கியம். எலும்புல எலும்பு ஏதாவது வீக் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க சவர சொல்றீங்களே, அந்த எலும்பு நம்ம நம்ம செத்த நிலைமை தான். அந்த பொருள் அந்த சமயத்துக்கு கால் ஒடிஞ்சு போயிடுச்சுன்னு வச்சுங்க, நடக்க முடியாதுக்கிறதுக்கு ஒரு செத்த நிலைமை கால் அது இல்லைங்களா? அந்த மாதிரி எலும்புக்கு நம்ம பைபிள் எதுக்கு கம்பேர் பண்றோம் பாத்தீங்கன்னா, விசுவாசத்துக்கு. எலும்பு என்பது எதுனா நம்முடைய புதிய மனுஷன் உருவாகிறதுக்கு விசுவாசம் அவ்வளவு ரொம்ப முக்கியமா இருக்கும். விசுவாசம் இல்லைன்னா தேவனை சந்தோஷப்படுத்த முடியாது. அப்ப விசுவாசித்த மட்டும் யாரை விசுவாசித்த மட்டும் தான் புது சிருஷ்டி உருவாக முடியும். எல்லாருக்கும் எலும்பு இருக்குது, எல்லாருக்கும் இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கு விசுவாசம் இருக்குது. பணத்து மேல விசுவாசம் இருக்கலாம், படிப்பு மேல விசுவாசம் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் மேல விசுவாசம் இருக்கலாம், அவங்க நாட்டு மேல விசுவாசம் இருக்கலாம், அவங்க பாஷை மேல விசுவாசம் இருக்கலாம். ஆனா புதிய சிருஷ்டி உருவாகிறதுக்கு ஒரு விசுவாசம் நமக்கு தேவை. அது நம்ம யார் விசுவாசிக்கலாம்? நான் அனுப்பின என் மகனாய் இயேசு கிறிஸ்துவை நீங்க விசுவாசிக்கிறதே, என்னை விசுவாசி என்னை விசுவாசியுங்கள். அப்ப அப்படின்னு அர்த்தம், கருத்து பூமியில மனிதனாய் பிறந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது அது விசுவாசம். அப்போ நம்ம இந்த புதிய சிருஷ்டி உருவாகிறதுக்கு முக்கியமான ஒரு பொருள், ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் எதுனா விசுவாசம். அதான் விசுவாசிகள் ஃபெய்த்ஃபுல், ஃபெய்த் பரிசுத்த. இப்போ உலகத்து எத்தனோ விதமான விசுவாசம் இருந்தாலும்
நம்ம விசுவாசத்துக்கு பேர் வந்து மகா பரிசுத்தமான விசுவாசம். அதுலதான் யூதா சொல்றாரு, ஒன்னாவது அதிகாரம் 3ஆம் வசனத்துல, ஆ, பிரியமானவர்களே, பொதுவான இரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாயிருக்கையில், ம். பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக்கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக பாத்தீங்களா? பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம். அப்புறமா நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று அந்த விசுவாசத்துக்கு, அந்த விசுவாசம் ஸ்ட்ராங்கா உங்க வாழ்க்கையில போராட்டம் இருக்கும். இதுதான் சொல்றாரு. அப்ப ஒரு தரம் தான் இந்த மகா பரிசுத்தமான விசுவாசம், ஒரு தரம் தான் கொடுக்கப்பட்டிருக்குது. பொதுவான ரட்சிப்பு, நம்ம பொதுவான ரட்சிப்புல இல்ல. இவ்வளோ விலை உயர்ந்த, இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்க அசட்டே இருந்தா எப்படி? அதான் இப்ப இவரு அப்போஸ்தலன் பவுல் கேக்குறார், எபிரியர் 2:3 இவ்வளோ பெரிய ரட்சிப்பு இல்லைங்களா? அதெல்லாம் வசனம் அப்ப ரொம்ப வசனம் இருக்குது. இங்க 2:3 எபிரியர் 2:3 அந்த ரட்சிப்பு பேரு இவ்வளோ பெரிதான ரட்சிப்பு. முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? பாத்தீங்களா? தேவன் சாட்சி கொடுத்த இந்த இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து நம்ம அசட்டியா இருந்துட்டா, அப்போ அப்படின்னா நம்மளுடைய விசுவாசம் என்பது வெறும் இயேசுவை விசுவாசித்து வாரத்துக்கு ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு ஏதோ ஒரு கன்வென்ஷன் அட்டன் பண்ணிட்டு வார மீட்டிங்ல அட்டன் பண்ணிட்டு அப்படியே முடிஞ்சிட்டு லைஃப்னு அப்படி போறதுக்கு இல்லை. நம்ம ஏதோ ரட்சிப்புக்குள்ள கடந்து போய் கொண்டிருக்கிறோம். அதோட விசுவாசம். அந்த சாதாரண மக்கள் விசுவாசிக்கிறாங்க. கோயிலுக்கு போனோம், வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை சண்டே ஃப்ரைடே நமாஸ் பண்ணோம், விசுவாசம் அவங்களுக்கும் இருக்கு. ஆனா நம்மளுடைய புதிய மனுஷனுடைய விசுவாசம், அவனுடைய எலும்பு எந்த விதத்தில் ஸ்ட்ராங்கா இருக்கணும், எந்த விசுவாசத்துல அந்த எலும்புகள், ஒவ்வொரு எலும்புகள் கட்டப்பட்டிருக்கணும். அப்ப அந்த எலும்புகள் எல்லாம் எப்படி ஸ்ட்ராங் ஆகணும் பாத்தீங்களா? இந்த கர்த்தர் இயேசு கிறிஸ்து மேல இருக்கிற விசுவாசம், அவர் சொல்லிக் கொடுத்த போதனைகள் மேல இருக்கிற விசுவாசம், அந்த விசுவாசம் என்ற பொருள். அப்ப அந்த விசுவாசத்தை நாளுக்கு நாள் எதை விசுவாசிக்கிறேன், எதற்காக நான் விசுவாசிக்கிறேன், எதை விசுவாசித்து கொண்டிருக்கிறேன், எது கிடைக்க போகுது என்று விசுவாசிக்கிறேன், யாரு எதை கொடுக்க போறாங்க என்று விசுவாசிக்கிறேன். மாம்சக்குரிய விஷயத்துக்கு அல்ல, ஆவிய விஷயத்துல. இப்ப கர்த்தர் இயேசுவை நான் விசுவாசித்து கொண்டிருக்கிறேன். அந்த இயேசுவை நான் எப்படி விசுவாசிக்கிறேன்? அப்பாவா விசுவாசிக்கிறேனா, இல்ல ரட்சகர், மீட்பர், ஜீவாதிபதி? அந்த வித்தியாசம் நம்ம விசுவாச கிளாஸ் பார்த்து இல்லைங்களா? அப்ப இயேசு நம்ம ரட்சகர். அவர் சொல்லிக்கிறார், உங்களுக்கு குரு. நான் உங்களுக்கு அப்பா இல்ல, நான் உங்களுக்கு குரு இல்லைங்களா? நான் உங்களுடைய மீட்பர். அப்ப அப்படியாக சேவியர். அப்ப இப்படியாக கர்த்தர் இயேசு விசுவாசிக்கிற அந்த மனுஷன், அந்த பர்சனை எப்படி விசுவாசிக்கிறோம், அதே மாதிரி அவரோட போதனைகள், அவரோட வாயிலிருந்து வந்த போதனை, நான் எந்த போதனை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறேன்? எதோ போதனை இருக்குது உலகத்துல, எவ்வளவு போதனை இருக்குது. யாரோ பெரிய பெரிய சித்தாந்தர்கள், பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் சொல்லியிருக்கிற விஷயங்கள் இருக்குது. ஆனா காலத்துக்கேற்ற இயேசு கிறிஸ்து வாயிலிருந்தே புறப்பட்டு வந்த சத்தியங்கள், அவர் அப்பொழுது அந்த 3.5 வருஷ காலத்திலேயே, அப்புறமா 100 இயர்ஸ்ல தன் அப்போஸ்தலர் மூலமா சொல்லப்பட்டிருக்க அந்த சத்தியங்கள், அந்த உண்மை உபதேசங்கள், அவைகள்ல என்னோட விசுவாசம் எப்படி இருக்குது? அப்ப அந்த விசுவாசத்தில் சாங்க இருக்கணும். அது மாத்திரம் இல்ல, மூணாவது அந்த விசுவாசம் நாளுக்கு நாள் கடந்து எப்படி போய் கொண்டிருக்குது. ஒரு இடத்துல வசனம் சொல்லும், எபிரேயர்ல தான் படிக்கணும் வசனத்துல. அது வசனம் வந்து 6வது அதிகாரம், எபேசியர் 6வது அதிகாரம் 1ல இருந்து சில வசனம் படிங்க அப்படியே. இல்ல எபிரேயர் 6ஆம் அதிகாரம். ம். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு கிறிஸ்து இயேசுவின் பற்றிய சொல்லப்பட்ட மூல உபதேசத்தே சொல்ல, மூல உபதேசத்தை விட்டு செத்த கிரியைகளுக்கு அப்ப மூல உபதேசமே ஒரு காலத்துக்கு செத்த கிரியா மாறும் சகோதரங்க. இதெல்லாம் சிந்திக்கணும். நம்ம வளர நம்ம எலும்பு எந்த அளவு ஸ்ட்ராங்கா இருக்குது.
அப்ப மூல உபதேசங்கள் 53 கிளாஸ் கரெக்ட். அது அது ஒரு காலத்துக்கு, அதுதான் வாழ்க்கை இல்ல, அதுதான் எலும்பு இல்ல. எலும்போட ஸ்ட்ராங் ஆகணும்னாக்கா அந்த மூல உபதேசங்களை விட்டு செத்த கிரைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல். அது எது, அந்த செத்த கிரைகள் எது, அந்த மூல உபதேசங்கள் எதுன்னு சொல்றா பாத்தீங்களா? நெக்ஸ்ட் நோட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது செத்த கிரைகள் நீங்களாக்கி நீங்களாகும் மனம் திரும்புதல். தேவன் நீங்களாக்கும் எது அந்த மூல உபதேசமா? மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், தேவன் பேரில் வைக்க விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், மரித்தவரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் அஸ்திபாரத்தை மறுபடியும், இதுதான் மூலோபதேசம். இவைகளை விட்டு, அப்ப இவைகளை விட்டு, இப்ப ஆல்ரெடி நம்ம இதெல்லாம் கேட்டுட்டோம். இவைகளை விட்டு இன்னும் வளர வேண்டிய விஷயங்கள் இருக்குது, இன்னும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்குது. இன்னும் நம்ம விசுவாசத்துல உறுதியா இன்னைக்கு இந்த உலகத்துல வரக்கூடிய உபதிரவங்கள், வரக்கூடிய பிரச்சனைகள், வரக்கூடிய மிகப்பெரிய உபதிரவங்கள்ல இருந்து நம்ம அந்த விசுவாசத்தை ஸ்ட்ராங்கா நிக்கிறனாக்கா இவைகளை விட்டு பூரணனாகும்படி கடந்து போவோமாக. கடந்து போனோம். அப்போ அப்படின்னா கிறிஸ்துவ வளர்ச்சி, அந்த ஒரு குழந்தை பிறந்ததும் எலும்பு அப்படியே இருக்கிறதுல, குழந்தை பிறக்கும் போது எலும்பு எப்படிங்கோ? சாஃப்டா இருக்கும். ஆனா வளர்ந்த போட அந்த எலும்புனா அவனு ஸ்ட்ராங் ஆகணுமா இல்லைங்களா? அப்போ குழந்தை, இப்போ இந்த நம்மளுடைய மூல உபதேசம் குழந்தைக்கு கொடுக்குற பாலா இல்ல பலவான் காட்டுற சாப்பிட சாப்பாடா? இல்லைங்களா? நம்ம ஒரு குழந்தையா இருக்கும்போது அது பலமா தான் இருந்துச்சு. குழந்தைக்கு பால் பலம் தான், கரெக்டுங்களா? குழந்தைக்கு பால் பலம் தான், இல்லைங்களா? அதே குழந்தை வளர்ந்த பிற்பாடு அந்த பால் பாலாயிருது அவங்களுக்கு. பலமான ஆகாரம் சாப்பிட்றாங்க அவங்க, பலமான ஆகாரம் சாப்பிட தேவை அவங்களுக்கு, இல்லைங்களா? இப்போ குழந்தையா இருக்கும்போது பால் கொடுத்தாலும் அதுவே அவங்களுக்கு பலமான ஆகாரம் தான். ஒருவேளை நான் பேபிலோன் கிறிஸ்தவனா இருக்கும்போது இந்த 53 கிளாஸ் நான் கேட்டு குடிக்கும் போது அது பால் ஆகாரம் தான். சத்தியத்தின்படி, விசுவாசத்தின்படி, பைபிள் படி, உபதேசத்தின்படி அது ஒரு பால் உபதேசம். அது நான் குடிக்கும்போது, குழந்தையா இருக்கும்போது அது எனக்கு பலமா தான் இருந்துச்சு. பேசிக்கலா 53 கிளாஸ் கேட்கும்போது. ஆனா இப்போ நான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டேன், எம் லெவல் வந்துட்டேன். இப்போ நான் நேர லெவல் நடக்கணும், இப்போ வளரணும். நான் டிகிரி படிச்சுங்க. இப்போ டிகிரி படிக்கணும்னாக்கா அந்த பால் உபதேசம் எனக்கு எப்படி இருக்கும்? அந்த ஆரம்ப 53 கிளாஸ் எப்படி இருக்கு? எனக்கு பால் உபதேசம் தான் பத்தாது. அப்போ பலமான ஆகாரம் நம்மளாம் எனக்கு வேணும். எனக்கு எலும்பு ஸ்ட்ராங் ஆகணும், பலமான ஆகாரங்கள் நான் சாப்பிடணும். அதுதான் இப்போ போல் சொல்றாங்க. அதுல ஒரு விஷயம் இருக்குது பாத்தீங்களா? அதுல ஒரு விஷயம் கவனிச்சோம் நம்ம, எவ்வளவு விஷயம் இருந்துச்சு. அதுல ஒரு விஷயம், அந்த 1ஆம் திரும்ப படிக்கும் போதுல R1ல R1. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசங்களை நாம் விட்டு செத்த கிரைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல். மனம் திரும்புறது இப்ப போய் திரும்ப மனம் திரும்புங்க, மனம் திரும்ப. நான் இப்ப உங்களுக்கு போதனை பண்ணுச்சுங்க, உங்களுக்கு இன்னும் நம்ம என்ன அப்படிக்கணும்? குழந்தையா தான் இருக்கிறோம். இப்ப மனம் திரும்புற காலம் இல்ல. மனம் திரும்பிட்டு இன்னொருத்தர மனம் திரும்ப வைக்கணும். நான் என்ன பண்ணோம்? வளரக்கூடியவர்களும். இப்போ நான் பாவம் செஞ்சுட்டு, நான் ஒரு சோர்ந்து போயிட்டு, நான் வீக் ஆயிட்டு, நான் திரும்ப மனம் திரும்பணும். திரும்ப ஐயோ தப்பு பண்ணிட்டேன், திரும்ப தப்பு பண்ணிட்டேன், திரும்ப உலகத்துக்கு போயிட்டேன், நான் கோச்சிக்கிட்டேன், நான் திரும்ப சண்டை போட்டேன், ஐயோ சாரிமான் 10 வாட்டி ஃபர்ஸ்ட் காலத்துல சாரி கேட்டிருப்போம், 10 டைம் ஆரம்ப காலத்துல சாரி கேட்டிருப்போம். நான் மிஸ்டேக் பண்ணிட்டு. ஆனா வளர்ச்சி அடைய பிற்பாடு நம்ம மைண்ட் நான் உணரணும். நான் இப்ப 10 வாட்டி சாரி நான் கேட்க கூடாது. நான் 7 வாட்டி மன்னிக்கிற குணம் எனக்குள்ள வந்துடணும். நான் சாரி கேட்கிறவனா இருக்கக்கூடாது, நான் மன்னிக்கிறவனா இருக்கணும். அதான குழந்தைங்க தப்பானவங்க, அவங்க சாரி கேட்பாங்க. நான் என்ன பண்ணிப்பாங்க? மன்னிக்கணும் இல்லைங்களா? அதானே பாவணும். நானே குழந்தை மாதிரி தப்பட்டு சாரிப்பான்னு போயின்னு இருந்த அப்பிக்கப்போ நான் எப்போ என்னைக்கு நான் மன்னிக்கிறோம் அவன்? அப்ப எனக்குள்ள இருக்கிற குணம் நான் இருக்கணும், சேஞ்ச் ஆகணும் இருக்கக்கூடாதுங்களா? அப்பதான் நான் மன்னிக்க முடியும் இன்னொருத்தர, இல்லைங்களா? அப்ப அப்படிங்கும்போது மனம் திரும்புறது இப்ப சரிங்களா? அப்போ மனுக்கு அப்போ இது ஆக்சுவலி இந்த பாடம் இது இல்லை, நம்ம வேற படம். நெக்ஸ்ட் பாயிண்ட் போயிடலாம். அப்படி நெக்ஸ்ட் அது ஒரே பாயிண்ட் தான் சொல்ல வந்ததுல. தேவனுக்கு சித்தமானால் அதுதான் அதே மனம் திரும்புதல் பட்சிங்களா? அங்கேதான். சரி. செத்த கிரைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். பாத்தீங்களா? தேவன் பேர்ல தேவன் விசுவாசம் வைக்கக்கூடாதான். என்ன போது? நீங்க தேவனை விசுவாசிக்கு தான் ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்ல கத்துக்கிறோம் இல்லைங்களா? விசுவாசனா
தேவன் பேர்ல விசுவாசம் வைக்க கூடாது போற வாட்கள்னால வர வர நம்ம எலும்பு முதிர்ச்சி அடைஞ்சிருந்தா நம்ம தேவன் பேர்ல கூட விசுவாசம் வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க பைபிள்ல வசனம். அது நியாயமா? நான் உங்களை கேட்கிறேன். அது அது விட்டு போங்கன்றாங்க. தேவனுடைய விசுவாசம் வைக்கிறது விட்டு போ, முன்ன போன்றாங்க. அதானே அந்த வசனத்தை அதான் அத்தானே. இங்கிலீஷ்ல அப்படியே அர்த்தம், தமிழ்ல அப்படியே அர்த்தம் எல்லாத்துக்கும். தேவன் மேல வைக்கிற விசுவாசம் முதல்ல மனு திரும்புதல். இதெல்லாம் விட்டு நீங்க பூரணமாக இன்னும் முன்ன போங்க தான் சொல்றாங்க. அப்போ ஆரம்ப காலத்துல அப்பா அம்மா மேல குழந்தைங்க விசுவாசத்தை வைக்கதான். அப்பா அம்மா தான் கை பிடிச்சி நடத்தி குழந்தைய போவாங்க. ஆனா ஒரு 50 வயசு ஆன பிற்பாடு அப்பா அம்மா அப்பா மகனை கை பிடிச்சி நடந்து போனாக்கா அது ஊர் பார்த்து சிரிக்குமா, கேள்வி கேட்குமா? இது கரெக்டு, சூப்பரா. 50 வயசானாலும் அப்பா பிள்ளைங்களை கை பிடிச்சி நடத்தி தான் போய்ங்கிறாரு நீ கிடைக்கும் சொன்னாக்கா அது நியாயமா இருக்குங்களா? என்ன பண்ணீங்க நீங்க? காலேஜ் 10th ஆயிருந்தோம், காலேஜ் ஆயிருந்தோம், டிகிரி படிக்கும்போது அப்பா அம்மா என்ன பண்றான்பா? ஐய், நான் எல்லாத்தையும் நான் உனக்கு சொல்லுமா? உனக்கு நான் உனக்கு எல்லாத்தையும் துணி தேர்ந்து எடுத்து தரணுமா? உனக்கு நான் சாப்பிட்டு கத்தானுமா? உனக்கு நீ உனக்கு உன்னால உன் காலம் உனக்கு நிக்க தெரியலையா? நம்ம பிள்ளைங்களை நம்ம திட்டமா திட்டது இல்லைங்களா? அது மாதிரி அவங்க நம்ம அப்பா இந்த அவர் பிள்ளைய திட்டுவாரா? நான் தான்டா உனக்கு ஒரு கடைசி இருக்குமா? உன் கால் மேல நிக்க மாட்டேன் நீ. உன் உறுதியா நீ உன் கால் மேல நிக்கிறதுக்கு உனக்கு சக்தி நான் சொல்லித்தரல உனக்கு. நான் சின்ன வயசுல படிக்க வச்சிருந்தா சொல்லி கொடுத்ததுன்னா உனக்கு எல்லாம் தெரிய வச்சதுன்னா நீ டிகிரி படிச்சோட என் கை பிடிச்சி போகணும்ப்பா. எனக்கு தெரியல, ஒரு ரோட்ல பயமாக்குதுப்பா, எனக்கு அவங்க திட்டுறாங்கப்பா, எனக்கு சூஸ் கூட பண்ண தெரியலப்பா, ஒரு கலர் எடுக்க முடியலப்பா, ஒரு ரோட்ல போனோட என்ன சாப்பிட்றது எனக்கு தெரியலப்பா, சொல்லி கொடுப்பா இல்லப்பா நான் நீங்க உங்களுக்கு மரியாதை கொடுக்கணுமா? நான் உங்களுக்கு நான் மகிமைப்படுத்துறேன்ப்பா, அதனால தான் உங்களுக்கு எப்பயுமே உங்க பேர் கூப்பிட்டுனேக்கிறேன்ப்பா. டேய், இந்த பேசிக் விஷயம்லாம் என்ன கூப்பிடுறதுக்கு ஒன்று நான் சொல்லி தரல, உனக்கு புத்தி சொல்லி தரல ஒன்று. நான் நீ சில விஷயம் நீ என்ன பண்ண, நீ முடிவு எடுக்கணும், முடிவு எடுக்க கத்துக்கணும், நீ உனக்கு தெரியணும்ன்ட்டு நம்ம அதட்டி சொல்றது இல்ல. அந்த மாதிரி எங்க அப்பா பரமபிதா அப்பா நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது நியாயமா நியாயம் இல்லைங்களா? எப்பவுமே தேவனே தேவனை காப்பாத்து, தேவனே போகும்போது வருங்க காப்பாத்துங்க, வரும்போது போகுது காப்பாத்துங்க. கரெக்டு தான். அப்பா எப்பயுமே நம்ம கை விட மாட்டார் தான். ஒருபோதும் அவர் என்றென்றைக்கு நம்ம கூட நிக்கிறவர் தான். ஆனா பிள்ளையா இருந்துட்டா, அவருக்கு பிள்ளையா இருந்து அவரை என்னோட அப்பாவா என்று விசுவாசித்தேன் நான் அவருக்கு எனக்கு அப்பா அவர் எந்த காலையும் கைவிட மாட்டாரு. நான் இப்ப ஆனா என்ன நிக்க வைக்க சொல்றாரு. அதான் நம்ம ஆரம்பத்துக்கு பார்க்குறோம். இந்த ஒரு கழுகு கூட பறவைகள் கூட பண்ணுங்க, தன் குஞ்சுகளை வளர்க்கணும், என்ன போல வளரணும், அது பறக்கணும். சில டைம் கீழே விட்டுறது கழுகு. லாஸ்டா அழிவுக்கு போகும்போது தான் அப்பா மாதிரி அந்த தானே காப்பாத்துது இல்லையா? இதான் அந்த கழுகு படம் இத்தனோடு பார்த்துருக்குறோம், சகோதரங்க இத்தனோடு எடுத்துருக்குறாங்க நம்மளுக்கெல்லாம். இப்போ அப்படி இருக்கும்போது வெறும் அந்த அவுட்டர் இன்ட்டு மட்டும் தான் பார்க்குறோம். அதனால நான் இந்த எலும்பு பற்றி பார்க்கும்போது எலும்பு நம்ம ஸ்ட்ராங்காக நான் சொல்கிறேன், நம்ம விசுவாசம் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ தேவன் மேலே இருக்கிற விசுவாசம் நம்ம ஆரம்ப காலத்தில் எந்த அளவுக்கு தேவன் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்ன ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. நம்ம உயிரோடு இருக்கணும், தேவன் தான். அந்த விசுவாசம் ஒரு ஸ்ட்ராங்காவது நல்லதான், ஸ்ட்ராங் குழந்தையா இருக்கும்போது. ஆனால் வளர்ந்து விழுந்த பிற்பாடு தேவன் நம்மளை கைவிடுற ஒரு காலம் இருக்கும். அந்த காலங்களில் நம்ம விசுவாசம், ஐயோ நம்ம அப்பா காப்பாத்து, அப்பா என்ன கை விட்டாரே, இப்போ நான் எப்படிறா சொல்லிட்டு நம்ம சோர்ந்து போட்டு நினச்சி அந்த டைமில் நம்ம அடைய வேண்டிய இழக்க வேண்டியதாக இருக்கும் அந்த டைமில். ஏன்னா ஈவன் நம்மளோட மூத்த அண்ணனா இருக்க நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே விசுவாசித்து அப்படிதான். நீங்க எல்லாரும் என்னை விட்டு ஒழிப்பிடுவீங்க, எங்க அப்பா மாத்திரம் என்னை கைவிட மாட்டாருன்னு சொல்லிட்டு லாஸ்ட் மூமெண்ட்ல கஸ்தமன தோட்டத்தில் இயேசு சொன்னார், போயிடுவீங்க விட்டு போயிடுவீங்க நீங்களாம். இல்லை நான் ஒன்றும் போக மாட்டேன், நான் உங்களுக்கு உயிரை கொடுப்போம். ஆனா கர்த்தர் இல்லை, நீங்க எல்லாம் போயிடுவீங்க, எங்க அப்பா என்ன விட மாட்டார். ஆனா அந்த சிலுவையில கடைசி சிலுவையில அவரை கை விட போறாருன்னு தெரிஞ்ச பிறகு உயிரை விட்டாராம். அப்ப கை விடுற சூழ்நிலை ஏற்படும். அந்த கை விடுற சூழ்நிலை ஏற்படும் போது தான் அவமானங்கள், துக்கங்கள், பிரச்சனைகள், பாடுகள், அந்த மாதிரி சூழ்நிலை தேவன் கை விடுற மாதிரி சூழ்நிலை தான் விடப்பட்டு எங்களுக்கு அந்த தேவன் இல்லையா, நான் தனிமையா இருக்கிறேனே, நான் எனக்கு ஒரு கடன்காரனா இருக்கேனே, நான் பிரச்சனை மாட்டேங்கிறேனே, நான் ஏதோ பாவத்துல அகப்பட்டுக்கிறேனே. இப்படியே நம்ம மனுஷ வாழ்க்கை தேவன் கை விட்டுறா, ஏன் இந்த பாவத்தை பண்ண, ஏன் நான் குறையவே இருக்கிறேன், இந்த மாதிரி நம்ம கைவிடப்பட்ட நிலைமை இருக்கிறோமான்னு ஃபீலிங் தான் நம்மளுக்கு இருக்கும். அப்போ அந்த மாதிரி சமயத்துல நம்ம நம்மளோட விசுவாசம் குறைஞ்சு போவோம், நம்ம எலும்பு உறைஞ்சு போயிடும் அந்த டைம்ல. அப்போதான் எதிரியானவன் என்ன பண்றான், நம்மள அட்டாக் பண்ணிட்டு நம்மளுடைய இன்னும் வீக்னஸை புரிஞ்சு நம்ம இன்னும் மரணத்தை அப்படியே குறுகி படுக்க வச்சிடறா இருப்பான். நம்ம விசுவாசம் ஏதோ குறைஞ்சு போச்சுன்னா அதான் இப்போ ரொம்ப பைபிள் வசனம் சொல்றது, இது வெள்ளி எப்படி புண்படுதோ, அது வெள்ளியும் பொண்ணும் எப்படி நெருப்புனால பாதுகாக்க இது பண்றாங்களோ, சோதிக்கிறார்களோ,
அந்த மாதிரி உங்களோட விசுவாசத்தை தான் என்ன பண்ணுவாங்க? சோதிக்கப்படும். உங்கள் விசுவாசம் தான் சோதிக்கப்படும். உங்கள் ஜெயம் கூட உங்களுக்கு விசுவாசம் தான். நீங்க ஜெயிக்கிற ஜெயம்தான் உலகத்துல நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம்னா உங்களோட விசுவாசம் தான். 1 யோவான் 4:4 சொல்லும்போது உங்கள் ஜெயமே உங்கள் விசுவாசம். உங்கள் உலகத்தின் ஜெயமே உங்கள் விசுவாசம் தான். நீங்க ஜெயித்தவர்கள் என்று ஜெயம் கொண்டவர்கள் என்று தைரியமா நிக்கிறத ஏதோ பெரிய பெரிய கிரியை இல்லை, உங்கள் விசுவாசம். அப்ப அந்த விசுவாசம் தான் சொல்ற. எந்த காரணத்திலயும் நம்ம விசுவாசம் எதை மேல நம்ம விசுவாசித்தோமோ அந்த விசுவாசம் உண்மை உள்ளது, அது நிச்சயம். அதான் எபிரேயர் 11:1 சொல்றது. நம்ம எதை விசுவாசித்தோமோ அது உண்மை உள்ளது, அது நிச்சயம், அது திரும்ப கிடைக்கதான் போகுது என்ற விசுவாசம் இருக்கணும். 11:1 11:6 எபிரேயர். விசுவாசமானது நம்பப்படுவைகளும் விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படுதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது. பாத்தீங்களா? அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். 6th verse. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் தேறுகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர்கள் என்றும் விசுவாசிக்க வேண்டும். போதும். பண்ணீங்களா? இப்போ தேவன் இருக்கிறார், தேவன் கொடுக்குவார். இப்போ அவர் எப்படி விசுவாசிக்கணும் பாருங்க சொல்றாங்க. அப்ப அப்படி இருக்குமா சரிங்களா? இந்த உலகத்துல எவ்வளவு பேருக்கு விசுவாசம் இருக்குது, ஆனா அந்த விசுவாசம்லாம் சாதாரண விசுவாசம், ஒரு பைத்தியக்காரமான விசுவாசம், ஏதோ நார்மல் இருக்கக்கூடிய விசுவாசம் தான். பிசாசுகளுக்கு இருக்கிற விசுவாசம் கூட உலக கிரைஸ்தவர்கள் மத்தியதே இல்லை சரிங்களா? ஏன்னா ஒரு காலத்துல இயேசு கிறிஸ்து இந்த பிசாசுகளை ஓட்டும் போது, தேவகுமாரனே எங்களை விட்டு போங்க, உங்க டைம் வரலன்னு சொல்றாங்க பேய்கள். ஆனா மனிதரா இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களா இருக்கக்கூடிய அவர்களுக்கு இயேசு யாருன்னு தெரியல. இன்னைக்கு வரைக்கும் இயேசு அப்பான்னு நினைச்சுக்கின்னு, இயேசு தேவன் அவர் தான், இயேசு அவர் தான் நினைச்சுக்கின்னு அப்படி வாழ்ந்துக்கிறாங்க, பைபிளை கையில் வச்சுக்கினேன் இல்லைங்களா? ஆனா நம்மளுக்கு தெரியும் இன்னைக்கு அப்பா யாரு, நம்ம பிதாவிய தேவன் யாரு, இயேசு கிறிஸ்துவ மூலமா நமக்கு கிடைச்ச நம்மளுக்காக ஆன்சம் கொடுத்து இந்த மனித குலத்துக்கு ஆசீர்வாதம், நமக்கும் ஸ்பெஷலா ஆவிக்குரிய ஆசீர்வாதம், அந்த சபையில் ஆசீர்வாதம், அழைப்பு கிடைச்சிருக்குது, இன்விடேஷன் கிடைச்சிருக்குது, நம்ம கையில தாங்க இது. இந்த இவ்வளோ பெரிய ரட்சிப்பை நம்ம அடைய போறோமா அடைய போறதுலையான்ற விஷயம், என் எலும்பை எந்த அளவுக்கு நான் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறேன்னா சாவர வரைக்கும், அந்த எலும்பு ஸ்ட்ராங் ஆகும்போது எனக்கு அந்த விசுவாசத்தை அந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்துல ஸ்ட்ராங் இருக்க நம்ம முடியும் சொல்றீங்களா? அப்போ நம்ம நாளுக்கு நாள் விசுவாசத்தை வரலாம். வெறும் தேவன் கூட இருக்கும்போது மட்டும், சகோதர சகோதரிகள் கூட இருக்கும் மட்டும் விசுவாசம் இல்லாமல், நம்ம தனிமையா இருக்கும்போது கூட, நம்மளுக்குள்ள பிரச்சனை வரும்போது, நம்மளுக்கு சில வியாதிகள் வரும்போது, சில தொல்லைகள் வரும்போது, சில பாவத்துல அகப்பட்டு நம்ம கீழே விழுந்து போகும்போது கூட, நம்முடைய அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலையும் திரும்பவும் ஞாபகம் பண்ணி அதை விசுவாசித்து நம்ம ஓட்டத்தை ஓடி முடித்தவராக இயேசு கிறிஸ்துவ கவனித்து நம்ம விசுவாசம் என்ன பண்ணோம்? ஸ்ட்ராங்கா பண்ணிக்கிறது முயற்சி பண்ணலாம். அந்த எலும்புகள் ஸ்ட்ராங் பண்ணலாம். அந்த எலும்போடு கூட சேர்ந்த அந்த எலும்பு, அந்த அஸ்தி பஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குதான்னு பார்க்கணும். 2வது அந்த எலும்புக்கு என்ன பண்ணா மாம்சங்கள்லாம் பண்ணிடணும், நிரப்பப்பட்டிருக்கணும். அப்போ ஒன்றும் இல்லை, மாம்சம் கூட அதே தான். நீங்க யோவான் 6வது அதிகாரம் 53வது வசனம். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவனில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பார்த்தீங்களா? இப்போ மனுஷனுடைய மாம்சத்தை நீங்க புசிக்காவிட்டாலும், அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாவிட்டாலும் உங்களுக்கு ஜீவன் இல்லை. அப்போ அப்படி இருக்கும்போது மாம்சம் என்பது எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது அவர் சொல்லிங்கிறத அவர் விசுவாசிக்கிறது தான். அதுவும் அவ்வளோதான். இது பஸ்கா கிளாஸ் நம்ம பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் ட்ரூத்தை, அந்த முதல் ட்ரூத்தை என்னன்னா என்ன விசுவாசிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ட்ரூத்தை. இயேசு கிறிஸ்து காலத்தில் தான் இன்னைக்கு வரைக்கும். ஏன்னா யூதர்களுக்கு நியாயப்பிரமாணத்தை பண்ணின்னு ஆடை விசுவாசித்து ஆடை பஸ்கா வறுத்து சாப்பிட்டு இருந்தாங்க. அவங்க உயிர் காக்கப்படும், நாங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு. கர்த்தர் இயேசு டைரக்ட் ட்ரூத் சொல்லும்போது
சொல்றாரு, இப்போ நீங்க உங்களுக்கு ரட்சிக்கப்படணும், நீங்க அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கணும்னாக்கா நீங்க என்ன கிரியை செய்யணும் நான் கேட்கும்போது, ஒன்றும் இல்லை, நீங்க என்ன பண்ணுங்க, என்ன விசுவாசிங்க, ஃபர்ஸ்ட் என்ன விசுவாசிங்க போதும். அப்போ அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. கிறிஸ்தவனுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு விசுவாசம். யார் விசுவாசி? இயேசு. தேவனை அனுப்புன, ஏற்ற காலத்தில் அனுப்புன, யோசேப்புல பிறந்த கர்த்தர் இயேசுவை விசுவாசிக்கு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்போ இரண்டாவது பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன போதனைகள். அப்போ அந்த போதனைகள் விசுவாசம். அதான் மாம்சம். மாம்சத்தை புசியங்கள்னா மாம்சம் என்பது ஆகாரம் என்பது உட்கொள்வது. உட்கொள்வது தான் அந்த விசுவாசத்தை நம்ம என்ன பண்ணோம், சாப்பிடும். அப்போ சாப்பிடும்போது இப்போ விசுவாசிக்கிறது இதயத்தில் நம்ம என்ன பண்ணோம், மனசுல இந்த இதுல ஏற்றுக்கொள்றோம். இப்போ ஏற்றுக்கொள்றோம், ஆச்சு, ஓகே, ஏத்துக்கிறேன். அது தொடர்ந்து ஏன் விசுவாச பிற்பாடு அந்த போதனையை ஏன் நான் கேட்கணும்? நெக்ஸ்ட் கேள்வி வரும். இப்போ நான் இவரை பிரதர் யாருன்னா என் ஃப்ரெண்டு, ஓகே, நீங்கள் என் ஃப்ரெண்டாக நான் பண்ணுறேன், ஏற்றுக்கிறேன். என் ஃப்ரெண்ட் அவங்களெல்லாம் நம்ம ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்றுக்கிறேன்னு சொல்லும்போது அங்கே அந்த மனசில் மட்டும் ஏற்றுக்கணும் தானே. இப்போ அந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு நீண்ட நீண்ட காலத்து நிலைத்து நிற்கணும்னாக்கா அதுக்கு இன்னொரு வெறி ஏற்றுக்கிற மட்டும் போதாது. அந்த ஃப்ரெண்டை ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக ஏற்றுக்கும் போது அந்த ஃப்ரெண்டோடைய சில ஆலோசனைகள் இருக்கும், சில விஷயங்கள் இந்த பூமியில் வாழ்றதுக்கான சில ஆலோசனைகள் கொடுப்பாரு, சில வார்த்தைகளை எனக்கு சொல்லுவார். நீ பாரு, முட்டாள்தனமாக வாழ்ந்துங்கிற வாழ்க்கை, நீ என்னை ஃப்ரெண்டாக எடுத்துங்கிற, நான் சில விஷயம் உனக்கு சொல்லித்தரேன். அந்த வார்த்தைகளை நீ என்ன எப்படி ஏற்றுக்கினியோ என்னோட வார்த்தைகள் என்ன பண்ணி கொஞ்ச நேரம் சிந்திச்சு பாரு. உன் முட்டாள்தனத்தையும் என்னோட வார்த்தைகளையும் கம்பேர் பண்ணி பாரு. அதை ப்ராக்டிக்கலாக நீ என்ன பண்ணு, அலசி அலைந்து பாரு. இத்தனை நாள் நீ வாழ்ந்த முட்டாள்தனத்துக்கும் இப்போ நான் சொல்லி கொடுக்குற ஆலோசனைகளுக்கும் வித்தியாசம் இருக்குதா, வித்தியாசம் இல்லையா? நீ முட்டாள்தனமா நம்பினதில்ல சில விஷயம் எல்லாம், அந்த விஷயத்துக்கும் இப்ப நான் சொல்லித்தர விஷயத்துக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியுமா தெரியாது, திங்க் பண்ணி பாரு. அதுதான் கர்த்தர் இயேசு வந்து ஃபர்ஸ்ட் இந்த 12 சீஷர்கிட்ட வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஃபர்ஸ்ட் என்ன ஃபாலோ பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் வந்து பாருங்க. அப்புறமா உங்களோட விஷயம் நான் சொல்ற பாருங்க, சில விஷயம் பாருங்களேன். அப்படிதான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் என்ன பண்ணும், டெவலப் 3.5 வருஷம் அவங்களுக்கு இப்போ அம்மா தான். அதுக்கப்புறம் தான் அவர் வார்த்தையிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தைகளும் எப்படி டீச்சருக்கு தெரிஞ்சுன்னா, ஆண்டவரே நான் உங்களை விட்டு எங்க போட்டோம், உங்க வாயிலிருந்து என்ன பண்ணுங்க, நித்திய ஜீவன் பொறுப்படுற வார்த்தைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் 63 சொல்றாரு பேதுரு. அப்ப அந்த வார்த்தை பேதுரு அவர் ஃப்ரெண்டு சொல்றாருன்னாக்கா அர்த்தம் அந்த 3.5 வருஷத்துல இயேசு சொல்ற வார்த்தை எப்படி இருக்கும் பாருங்க. அங்க சொன்னாரு, என் மாம்சத்தை குடிங்க, என் ரத்தத்தை பானம் பண்ணுங்க சொல்லிட்டு ஒரு அதிகாரம் ஃபுல்லா சொல்றாங்க. 70 சீஷர் ஓடி போயிட்டாங்களாம். எவ்வளவு யூதர் வந்து கழுத்தடிக்க ஆரம்பிச்சுட்டாங்களா இவரை. அப்போ இயேசு ஃபீல் பண்ணி கேட்கிறாரு, என்னப்பா நீங்களே என்னை விட்டு போயிடுறீங்களான்னு கேட்கும்போது, இல்ல உங்களை விட்டு நாங்க எப்படி போயிட்டோம் அப்படின்னா அர்த்தம். அந்த வார்த்தைகள், அந்த ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்த வார்த்தைகள் நம்மளுக்கு கூட கர்த்தர் ஃப்ரெண்டு மாதிரி தான் சொல்றீங்களா? ஃப்ரெண்டு தான் மாதிரி இல்லை, ஃப்ரெண்டே தான். சிநேகிதர்களுக்காக ஜீவன் கொடுக்கறதுல விட பெரிய ஒரு அன்பு இல்லைன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது சொல்றீங்களே, இப்போ கர்த்தருடைய போதனைகள், வார்த்தைகள், என்னுடைய வசனமே சத்தியம் இல்லைங்களா? அவர் பேசின வசனங்கள் வார்த்தைகள் தான் நம்ம வாழ்க்கை வாழ்றதாங்க. சேம் நம்ம அது பிப்ளிக்கலாக வசனங்கள் வாக்கியம் அப்படிதான் அது ஒரு இது பண்ணுறோம். ஆனால் டெய்லி ஒரு லைஃப்ல நம்ம ஒரு ஃப்ரெண்டு கூட பழகும் போது, ஒரு கணவன் மனைவியை பழகும் போது எப்படி அந்த பேச்சுவார்த்தைகள் நல்லா உண்மையா இருந்தாக்கா அந்த கணவன் மனைவி லைஃப் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஃபர்ஸ்ட் பிடிக்குதா, அப்புறமா தான் பேச்சுவார்த்தை தான் இவங்க கேரக்டர் சரியில்லை, இவங்க கேரக்டர் சரியில்லைன்னு அப்போ அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் வாழ்றது வாழ்க்கை. ஆனா ஒரு ரியலா பேச்சுவார்த்தை, ரெண்டு பேரோட கான்வென்சேஷன், பேச்சுகள், அது உண்மைத்தனம், அந்த பேச்சுல இருக்க உண்மைத்தனம் புரிஞ்சு ஒத்துருக்கலாம். 2 பேர் ஃப்ரெண்ட்ஷிப் பிரியாது, 2 பேர் கணவன் பிரிய மாட்டாங்க. ஆனா பிரச்சனையா இப்ப நம்ம சரியா புரியாது இருக்கிறதுனால, விசுவாசம் சரியா ஸ்ட்ராங்கா வைக்காதுக்கிறதுனால, வெவ்வேறு பொருளுக்கு மேல விசுவாசமா இருக்கிறதுனால நம்மளால 100% ஒரு பொருள் மேல விசுவாசம் வைக்க முடியல. இப்போ நம்ம தினம் அனுதினம் வாழ்க்கை வாழ்க்கை விஷயத்துல. ஆனா இயேசு மேல அப்படி இருக்கக்கூடாது. அதான் நான் ஸ்டார்டிங்ல விசுவாசம் வந்து சந்தேகம் இருக்கக்கூடாது. இயேசு மேல விசுவாசம், இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வைக்கும் போது சந்தேகம் இருக்கக்கூடாது. நீங்க கரெக்டா பர்ஃபெக்டா அந்த கர்த்தர் இயேசு நான் கரெக்டா விசுவாசித்தேன் பார்த்தீங்களா, நீங்க பிரச்சனை இங்க வேற எதுவுமே பிரச்சனை வராது, வரது வாய்ப்பு இல்லை. ஆனா அப்போ நம்ம எங்க உலகத்துல வாழும்போது மட்டும் பிரச்சனை இருக்குது. வாழ்க்கையிலலாம் பசங்க அண்டர்ஸ்டாண்ட் இல்லை, மனைவி அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, புருஷன் அண்டர்ஸ்டாண்ட் இல்லை, புள்ளிங்க அண்டர்ஸ்டாண்ட் இல்லை,
கூட இருக்கிற ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்ட் ஆக மாட்டேது. என்ன அவங்கள கேட்டால் இவங்களும் குற்றம் சொல்லுவாங்க, இவங்களுக்கு கேட்டால் அவங்களும் குற்றம் சொல்லுவாங்க. ஆனால் ஒருத்தரும் புரிய வேண்டியது, புரிஞ்சிருந்தா கர்த்தரை நான் பர்ஃபெக்டா அவரை மட்டும்தான் விசுவாசித்து அவர் வார்த்தைகள் 100% என் இதயத்தில் ஏத்துன்னு அதை நான் என் மாம்சமா என்ன பண்றான்னு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் சிந்திச்சுட்டு தான் நம்ம சுத்தில இருக்கிற எந்த பிரச்சனையும் இருக்காது. எது எல்லாமே நமக்கு இசைவாக தான். பிரச்சனையே இல்லாம பிரச்சனையே இருந்தாலும் அது பிரச்சனை ஒண்ணும் இல்லை இந்த சிந்தைக்குள்ள வந்துடும். அப்போ மாம்சங்கள் தேவனுடைய இயேசு கிறிஸ்துவோட வார்த்தைகள், அந்த வார்த்தைகள், அந்த உபதேசங்களை, அந்த அவர் சொன்ன காலத்துக்கேற்ற சத்தியங்களை என் வாழ்க்கையில எப்படி நான் அந்த எலும்போடு கூட இசைந்து வைத்திருக்கிறேன். ஏன்னா அந்த எலும்பும் அந்த மாம்சமும் ரெண்டு இணையும் போது பிளட்டும் உருவாகும். அப்போ பிளட் எங்க உருவாகும்னாக்கா எலும்புல மேரோ போன் என்ற போன்ஸ்ல தான் பிளட்டும் உருவாகும். அப்போ இந்த பிளட் உருவாகும் போதுனாவது மாம்சங்கள்னா வந்து ஸ்ட்ராங், மாம்சத்துக்கும் சக்தி வரும், எலும்புக்கும் தான் சக்தி வரும். இப்போ மாம்சம் இருக்குது எலும்பும் இருக்குதுனாக்கா இங்க பிளட் இல்லைன்னா போச்சுன்னு வச்சுக்கோங்க, ரெண்டுத்துக்கும் யூஸ் இல்லை. மாம்சத்துக்கு அப்போ பிளட் உருவாகும். அதான் எவ்வளோ பேருக்கு நம்ம பிளட் செக் பண்ணும்போது உங்களுக்கு 11 இருக்குது, லேடிஸுக்கு 12 இருக்கணும், ஜென்ஸுக்கு 15 இருக்கணும். ஸ்லோ வச்சுன்னா ஆட்டோமேட்டிக் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகுது பார்த்தீங்களா? அப்போ உயிர் இருக்கணும். அதுக்கு வந்து பிளட்ல சக்தி இருக்குது, ஒரு ஜீவன் இருக்குது. அப்போ அப்படி இருக்கும்போது சொல்ல அப்போ விசுவாசத்துல ஒரு ஜீவன் இருக்குது. நீங்க பைபிள் வசனம் பார்த்தீங்கன்னா விசுவாசத்துல ஜீவனே இருக்குது சரிங்களா? அப்போ அந்த ஜீவன் மாம்சத்துல ரெண்டு உருவானாக்கா அந்த மாம்சம் சத்திய தேவனுடைய சத்திய வசனங்கள், சத்தியம், சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியங்களை விடுதலை ஆக்கும். அப்ப எந்த சத்தியம், எந்தெந்த மாதிரியெல்லாம் சத்தியங்கள் காலத்துக்கு ஏற்ற சத்தியம் எது? இப்ப இந்த காலத்துக்கு எனக்கு சத்தியம் எது? இப்போதுக்கு பிரசன்ட் சத்தியம் எது? டாக்டரின்ஸா? இன்னைக்கு டாக்டரின்ஸா சத்தியம் நம்மளுக்கு? இன்னைக்கு எனக்கு நம்ம ஊர்ல ரூம்ல இருந்து உட்காந்துருக்கு டாக்டரின்ஸ் வந்து சத்தியமா? ஆமா, அது சாப்பிட்டேன் நானு. டாக்டர்ஸ் எல்லாம் சாப்பிட்டு நான் இங்க வந்து நீங்க உட்காந்துக்கிறேன்னு அர்த்தமே டாக்டர்ஸ் எல்லாம் இது விசுவாசித்து அந்த டாக்டர்ஸை நீங்க விசுவாசித்தனால தான் நம்ம எல்லாம் இங்க வந்து உட்காந்துக்கிறோம் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துவ போது நம்ம உட்காந்துருந்தா இங்க வந்து என்ன பண்றோம்? உட்காந்துங்கிறோம். அப்படியே சத்தியம், காலத்துக்கு ஏற்ற சத்தியம் ஒன்னும் இல்லை, நம்ம குணம் தான் சத்தியம். 50% கிறிஸ்துவன் சாயல் தான் இப்ப சத்தியமே, ட்ரூத். அதுல இருக்க ட்ரூத், அதுல இருக்கிற உண்மைக்குத்தனம் எப்படி இந்த இந்த டாக்டர்னு கேட்டுனே எவ்வளவு பேர் உள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது இல்லை பிரதர்? இவ்வளவு பிரச்சனை இருக்குது இல்லைங்களா பிரதர்? ஒருத்தருக்கு அன்றதே இல்லை பிரதர். ஒரே ட்ரூத், ஒரே இந்த கால ஏழாத்தூதன் சபை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா பிரச்சனைகள் அதிகமா தான் இருக்குது. அப்ப இங்க எங்க பிரதர் இங்க பிரச்சனை வந்து எங்க என்ன இருக்குதுங்க? டாக்டரின் காட்டாக்குதுன்றோம், எதுவுமே பிரச்சனை இல்லை, எல்லாம் ஒரே தேவனு, ஒரே கர்த்தர், ஒரே ஆவி, ஒரே பஸ்கா, ஒரே இயேசு கிறிஸ்து 2வது வரைக்கும் நம்புறோம், ராஜ்யத்துக்கு நம்புறோம், எல்லாமே நம்புறோம் பிரதர். ஆனா பிரச்சனை இருக்குது பாருங்க. ஆமா, அப்ப என்ன பிரச்சனை? எதுல பிரச்சனை? பிரச்சனை இருக்குதுன்னு நம்ம பிரச்சனை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சா மிகப்பெரிய ட்ரூத்துங்க. பெரிய ட்ரூத் எதுனா பிரச்சனை இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது தான். அப்போ பிரச்சனை எது கண்டுபிடிச்சி அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன்ஸ், அந்த அந்த காலத்துக்கு ஏற்ற அந்த தினத்துக்கு ஏற்ற சத்தியம், ஒரு குணம் எனக்குள்ள என்ன வளருது நாளுக்குன்னா அந்த குணத்துல நம்ம கொடுக்குற மண்ணால கூட சத்தியங்கள் அதுல என்ன குணம், அந்த வார்த்தையை வச்சு என் குணத்தை எப்படி டெவலப் பண்ண முடியும்? அப்படித்தான் நம்ம நாளுக்கு நாள் வளரணும் சகோதரிங்களே. இப்போ அதனாலதான் சகோதரிங்க அங்கங்க உங்களுக்கு மீட்டிங்ஸ் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாங்க, மீட்டிங்ஸ் சத்தியங்கள் கேட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனா அதுல எனக்கு அதிருப்தி, எனக்கு பர்சனலா அது கூட அந்த அதிருப்தி ஏன் சொல்லுவேன், நான் சொல்லுவேன்னாக்கா நம்மளுக்கு சத்தியத்துக்கு தடையாயிடும் அதுவேன்ட்டு எனக்கு ஒரு அதிருப்தி ஏன் ஃபீலிங்க்கு. எப்படி கேட்டிங்களா பாருங்க, இப்போ ஒரு மனுஷன் வந்து டெய்லி வாழ்னாக்கா, இந்த சரீரம் வாழ்னாக்கா டெய்லி என்ன பண்ணுது? சாப்பிடணுமா? கரெக்ட் இல்லைங்களா? சாப்பிட்டு தான் சந்தோஷம், நம்ம சாப்பிடணும். சாப்பிட்டா மட்டும் போதுமா? நிம்மதியா இருக்கலாம் இல்ல, அது வெறும் சாப்பாடுல தான் சொல்றேன், நிம்மதியானா சாப்பாட்டுல தான் சொல்றேன். தண்ணி தேவைப்படுதுங்களா? ஆனா சாப்பிடணும் இல்லைங்களா? சாப்பிடணும், எதை சாப்பிடணும்? கரெக்டா? சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும் இருக்குங்களா? சாப்பிட அந்த நெக்ஸ்ட் நிம்மதி தூக்கம் அதெல்லாம் வரணும்னாக்கா எதை சாப்பிடணும், அளவு எவ்வளவு சாப்பிடணும், எப்ப சாப்பிடணும், அதை கடை புரிஞ்சுட்டாக்கா
நெக்ஸ்ட் நிம்மதி ஈஸியா கிடைச்சிடும். அளவுக்கு அதிகமா சாப்பிட்டீங்க சாப்பிட்டா சுஸ்தா சோர்ந்து நடக்க முடியாத அப்படி ஆயிடும். அது மாத்திரம் இல்ல, 50 வயசு ஆயிடுச்சுன்னா இருந்துச்சுங்க, 40 வயசானவங்களுக்கு லிமிட்டாக சாப்பிடுவாங்க. வயசான காரணம் நீங்க உங்க படியை வச்சு கண்டுபிடிக்கலாம். 30 வயசுல எப்படி சாப்பிட்டு ஒரு கோழி ஃபுல்லாக சாப்பிட்டுருந்தேன். இப்போ என்னால் ஒரு கோழி ஒரே 2 பீஸ் ஒரு பீஸே பார்த்து பார்த்து சாப்பிட்றேன். இது தேவன் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குற அனுபவம் சொல்றீங்களே. நம்ம இந்த மாம்ச லைஃப் வேஸ்ட் நினைக்கிறோம், தப்பு அது இல்லை. இதை புரிஞ்சா மட்டும்தான் ஆவிக்குரிய லைஃப் நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்க முடியும். 30 வயசு வரைக்கும் நம்ம எப்படி பண்ணால் நம்ம சென்னா பின்னம் ஆடுவோம், நம்ம இஷ்டப்படி சாப்பிடுவோம், நம்ம இஷ்டப்படி ஓடுவோம், வடியாரம் வந்துடுவோம். ஆனால் 40 கிராஸ் ஆகும்போது நம்ம பார்த்து பார்த்து சாப்பிடுவோம், அளவோட சாப்பிட கற்றுக்குவோம். யாரும் சொல்லித்தரலாம் கூட என் பாடி சொல்லி கொடுத்துரும் அதுக்கு. ஏய் தாஸ் சாப்பிட்டோம் ஜீரணம் ஆகாது உனக்கு, அப்புறம் சாப்பிட்டு கூட உனக்கு ஜீரணம் ஆகுது, நெஞ்சரிசல் வந்து பிரச்சனை ஆயின்னு நீ அதுக்கு சோடா குடி அது குடி இது குடிச்சு உடம்பு கெடுத்துக்குவ. நம்ம பாடியை சொல்லித்தரோம், யாரும் சொல்லித்தரலாம் இல்லைங்களா? அப்படி இருக்கும் சொல்றீங்களே. இப்போ நம்மளுக்கு சிம்பிளா பேசிக்காவே எந்த ஏஜ்லயும் நான் சொன்னது எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். ஆனா பொதுவா எல்லாரும் எந்த காலத்துல சாப்பிட்டா கூட அழுவோட சாப்பிட்டாக்கா நல்லது. அது சாப்பிடு, அது அது ஹெல்த்தியா இருக்குதா வயிற்றுக்கு, அது போய் எனக்கு உயிர் கொடுத்துச்சான்னு பார்க்கணும். மெயின் சொல்லுங்க, அது மெயின். நான் சொல்ல வேண்டியது வர வேண்டிய விஷயம், நான் சாப்பிட்ட சாப்பிட என்ன உயிர் கொடுத்துச்சா, அது ஜீரணம் ஆச்சா, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைமுக்கு மத்தியானத்துக்கோ 3 மணிக்கோ எனக்கு சாப்பிட்றதுக்கு இடம் கொடுத்துச்சா, சாயங்காலம் சாப்பிட்றதுக்கு இடம் கொடுத்துச்சா, இல்லை மத்தியானம் சாப்பிட்டது ஒரு மாதிரி இங்கே இருக்குது, நைட்டில் சாப்பிட தூங்கிடும் ரொம்ப சில டைமில் இல்லைங்களா? அப்போ நம்மளுக்கு உணர்வு இருக்குது. ஒரு டைமில் ஒரு 6 ஹவர்ஸ் ஏதோ ஒரு ஃபுட்டு சாப்பிட்டாக்கா ஒரு 5 மணி நேரம் ஒரு 3 மணி நேரம் எதுவும் சாப்பிடக்கூடாது. அது ஜீரணம் ஆகிட்டு என் உடம்புக்கெல்லாம் உயிர் தரணும், எனக்கு சக்தி தரணும். அது சக்தி தர அதுக்கு தகுந்த வேலை ஒர்க் அவுட் பண்ணணும், வேலை பண்ணணும். அந்த 3 ஹவர்ஸு ஏதோ எனக்கு வர்த்தியாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குது. நம்மளுக்கு என்ன பண்ணணும், ஒரு உணர்வு தருது ஒரு சாப்பாடு இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு ட்ரூத்து கூட, ஒரு சத்தியத்தை நம்ம கேட்கிறோமா அந்த ஆவிக்குற மனுஷனுக்கு, அந்த சத்தியம் ஜீரணம் ஆச்சா, அந்த சத்தியம் போய் நம்மளுக்கு வயிறு ரொம்பிச்சா, திருப்தி ஆச்சா, அந்த சத்தியத்தினால ஏதோ ஃப்ரூட் எதனா பலன் ஏதோ ஃப்ரூட் கொடுத்துச்சா இல்லை கொடுக்கலையான்னு என்னைக்காவது உட்காந்து யோசனை பண்ணி பார்த்துருமா? வெறும் பேருக்கு மட்டும் தான் நான் இந்த மீட்டிங் அட்டன் பண்ணேன், இந்த மீட்டிங் அட்டன் பண்ணேன், இந்த மீட்டிங் அட்டன் பண்ணேன், இந்த ஸ்டடி இந்த வாரத்தில் 6 நாள் ஸ்டடி கேட்டுனேக்கிறமே. அவ்வளோ போட்டு ஒரு புதிய மனுஷன் புதிய ஒரு சுற்றி மனுஷன் ஃபுல்லாக போட்டு ரிப்பீட்டாக்கா, எல்லாத்தையும் போய் ரிப்பீட்டாக்கா, அவனுக்கு அது ஜீரணம் ஆச்சா, ஜீரணம் இல்லையா அவன் கண்டுபிடிக்கிறானா, இல்லை ஊட்டுறாங்களா அவங்க கண்டுபிடிக்கிறாங்களா, இல்லை யார் தான் கண்டுபிடிச்சுங்கிறாங்க இந்த விலை உயர்ந்த சத்தியங்கள்? இப்போ இவ்வளோ பிரியாணி இருந்தாலும் எவ்வளோ அவனை சாப்பிட்ட ஜீரணம் தான் பார்க்கறது மனுஷனோட இயல்பான குணம். இந்த லிமிட் அந்த ட்ரூத் உள்ள போய் அந்த உள்ள போறது முக்கியம். அது போயிட்டு நம்மளுக்கு ஏதோ ஃப்ரூட் தரணும் இல்லைங்களா? ஏதோ ஒரு நிம்மதியா தூங்க தரணும், நிம்மதியா ஒரு இடத்துல போய் ஒர்க் பண்ணணும். சாப்பாடு நம்மளால வாந்தி பண்ண மாதிரியும் அன்ஈஸியாகவும் ரொம்ப கஷ்டமா, ஐயோ அது ஜீனாச்சு ஜீனா தெரியல, அது எங்க போச்சா, வேஸ்டா போயிடுச்சா, அப்படி நம்ம ட்ரூத் விலை உயர்ந்த ட்ரூத் ஆயிருக்குதா, இல்ல நார்மல் வாழ்ந்துங்கிறோம் நம்ம அரைஞ்சு பார்க்கணும் சொல்றீங்க நம்ம பாடி வச்சு. அப்போ டெய்லி நான் கேட்டேன், டெய்லி இந்த கிளாஸ் கேட்டேன், டேபர்னக்கல் கேட்டேன், 6th வால்யூம் ஸ்டடி கேட்டேன், 5th வால்யூம் ஸ்டடி கேட்டேன், லைஃப் ஆஃப் கிரைஸ்ட் கேட்டேன், அந்த அந்த ஸ்டடி கேட்டேன், ஐஎஸ் ஸ்டடி கேட்டேன். ஒரு கிளாஸும் நம்ம டெய்லி கேட்குறோமே, மத்தியானத்தில் ஏதோ ரெக்கார்டிங் கேட்டோமே. அப்போ அது கேட்குறது ஏதோ அந்த டைம் பாஸ் பண்ணுறதுக்காகவே ஒருவேளை அது ஹேபிட்டாக மைண்டில் போய் போட்டு விட்டுக்கிறோமா, இல்லை அது போய் உயிர் கொடுக்கணும்னு சொல்லி பண்ணிக்கிறோமா? அப்போ தே நம்ம சாப்பாடே அன்னி விசித்திரமா சாப்பிட்டு ஏதோ ஒன்று சாப்பிட்டாக்கா உடம்புக்கு கேடுதல் ஆகுதோ, அந்த மாதிரி நம்ம ஆவிக்குரிய புதிய மனுஷனோட கேடுதல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லைங்களா? அதிகமாக விஷயங்கள் சேகரிச்சுட்டு அதை சேகரித்து வச்சு யூஸ் பண்ண பரவாயில்ல, யூஸ் பண்ணாமல் ஒருவேளை எவ்வளோ பேர் நான் சில இடத்துல நான் போய் பார்த்து முன்ன இப்போ ஒரு 5 இயர்ஸ் ஆயிடுச்சு எங்கே போகிறதுல ஹெல்த் இஷ்யூ ஆகுதுன்னு நான் யாரோட போகிறதுல. அப்போல்லாம் பார்க்கும்போது தான் போனோம்னா சில பேர் ரெக்கார்டிங் போட்டு சப்ஜெக்ட் போட்டுருவாங்க. கேசட் இருக்கு, அப்போல்லாம் கேசட்டுங்கோ இல்லை சிடியில் போட்டுருவாங்க. போட்டு விட்டாக்கா அது பாட்டுன்னு ஓடுன்னு இருக்கும். ஆனால் கிச்சனில் வேலை செய்யணும், கிச்சனில் சேர்ந்து இருப்பாங்க, மாமூலி படிக்கிறதுக்கு படிச்சுருப்பாங்க. அது மாதிரி சப்ஜெக்டாக ஒரு இதர் பேசினு இருப்பாங்க, சப்ஜெக்ட் ஒன்று இருக்கும். ஒரு வாட்டி 2 கேள்வி, ரொம்ப வாட்டி இது மாதிரி கேட்டிருப்போம். அப்போ இது எப்படி இது 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 அந்த விஷயங்கள் கேட்கும் போது அது சத்தியம் தானே, நான் சத்தியம் விஷயம் பேசுகிறேன். அது எப்படி அப்போ அது சத்தியமாக இவங்க கன்வெர்ட் ஆகி அவங்க உட்கொள்ள முடியாத?
அப்போ அது எனர்ஜி தேவை. அப்போ ஏதோ ஒரு சம்பிரதாயமா ஏதோ ஒரு விஷயம் காதில் போயிருக்கணும். ஓம் 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 ஒரு வருது இல்லைங்களா, உழுதுலாம் சவுண்ட் மாதிரி சைலண்டாக இருக்கும். சைலண்ட் இடத்துல சூப்பராக உட்காந்து அவங்க பாட்டினாங்க இல்லை மாதிரி சைலண்ட் சாங்ஸ் கேட்டு ஓம் கேத்துல போட்டு அது ஒரு ஏதோ நிம்மதி தரன்னு போட்டு உக்காந்துருப்பாங்க. அது மாதிரி பைபிள் ஸ்டூடெண்ட் ஒரு மாதிரி கிளாஸ் போட்டு அது பாட்டு நோட்டுக்கிட்டோம் அப்படி விட்டுருப்பாங்களான்னு நினைச்சாரு. அது ஒன்று ஒரு இல்லை ரெண்டு இல்லை, ரொம்ப வீட்டில் அப்படி இருந்துச்சு. சரி ஓகே, இது வந்து நம்ம குற்றமாக சொல்கிற மாதிரி இல்லை. அவங்க அவங்க விசுவாசம் இருக்கும் அவர்கள். இதுலேருந்து நாளைக்கு ஒரு விசுவாசம் இருக்கும், சைலண்ட் ஆகிட்டோம். ஆனால் புரிய புரிய அதான் ஒரு நாள் ரெண்டு நாள் பரவாயில்ல. லைஃப் அப்படியே அப்படியே லைஃப் அப்படியே தான் விசுவாசம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. குழந்தையா இருக்கும் வந்து பண்ணலாம் அப்படிலாம். எப்படிலாம் ஊட்டலாம், குழந்தைய நடக்க வச்சு ஊட்டலாம், உட்கார வச்சு ஊட்டலாம் பண்ணலாம். நம்ம வளர்ந்த பிறகு அப்படியே அப்படியே ஆயிடுமா எல்லாரும் வந்துட்டு நம்ம யோசிக்கணும் சார். சரிங்களா, அதனால தான் அதோட உங்களுக்கு மத்தியில் சொல்ல வேண்டியது இருக்குது. சரி பார்த்தீங்களா, இப்போ சத்தியம் நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிங்கிறோம், எந்த அளவுக்கு சாப்பிட்டுங்கிறோம், அது கேட்குற சத்தியங்கள் வீணாக போயிருக்குதா, அது எனக்கு ஃப்ரூட்டபிள் இருக்குதான்ட்டு நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் சார். சொல்கிறீங்களே, நம்ம வாழ்க்கை ஒரே மாதிரி இல்லை, ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஒரே மாதிரி இல்லை. காலத்துக்கு காலங்கள் மாறும், டேஸ் மாறும். இந்த டைம்ல நம்ம நிலைத்து நிற்கிறனாக்கா விசுவாசம் எவ்வளோ முக்கியமோ சத்தியம் கூட அவ்வளோ கூட அந்த விசுவாசத்து கூட இணைந்து இருந்தால் மட்டும்தான் அந்த எலும்பு இப்படி இப்படி என்ன சொல்லுவாங்க, அது ஆடாது, ஸ்ட்ராங்காக நிற்கிறனாக்கா மாம்சம் ஒட்டிஇருக்கும். அப்போ அதோடு கூட என்ன பண்ணா இது ரெண்டும் ஒட்டணும். இப்போ சத்தியம், அப்போ நான் இல்லை சத்தியம் பார்த்தோம். மூணாவது இது பார்த்தோம்னா கட்டப்பட்டிருக்கணும். எதனால கட்டப்பட்டிருக்கணும்? சரி ஆச்சு, விசுவாசம் பார்த்தோம், இது பார்த்துட்டோம் இல்லைங்களா. அப்போ மூணாவது அந்த எதனால அந்த நரம்புகள் பைபிளில் எது கூறுகிறதுனாக்கா ஒரு கயிறுக்கு ஓசையா 11வது அதிகாரம் 4வது வசனத்தில் படிக்கும்போது ஓஷியா 11:4 படிங்க. மனுஷரை கட்டி இழுக்குகிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல் இருந்து அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு போதும். ஆகாரங்கள் கொடுத்தேன். இப்போ தேவன் அதெல்லாம் என்ன சொல்றாரு மேலே இன்னொரு பச்சை லைன் வந்து நான் எல்லாம் காண சப்ஜெக்ட் மைண்டில் இருக்குது. நான் காண சப்ஜெக்ட் எனக்கு எல்லாம் மைண்டில் காணவே வருது. தமிழில் தான் ஃபஸ்ட் டைம் எடுத்துக்கிறேன். மனுஷரை கட்டி இழுக்கிற மனிதரை கட்டி இழுக்கிற கயிறு அன்பின் கயிறினாலே நான் பண்ண அவளை இழுத்தேன். அப்போ கயிறு, அப்போ அந்த நரம்போடைய நிலமோட ஒரு கயிறு தான். அந்த கயிறுகள்னால கட்ட வைத்திருக்கு தான் அப்போ அன்பின் தேவனோட அன்பு. இதை யாரோட அன்புனாக்கா நம்ம மனுஷோட அன்பு இல்லை, இது தேவன் தன்னுடைய அன்பு. அந்த அன்பின் கயிறினால என்ன பண்ணானே, எப்படி ஒரு கயிறை போட்டு ஒரு பொருளை இழுத்துன்னு ஒரு மாடை இழுத்துன்னு போறாங்களோ கட்டி வைக்கிறாங்களோ அது மாதிரி நான் பண்ணேன். அன்பின் கயிறினால் கட்டி இழுத்தேன். இப்போ அப்படின்னு அர்த்தமா இருக்கும். அப்போ நம்மளோட அன்பின் கயிறுகள்னால் நம்ம நம்ம நரம்புகளால் சுட்டு கட்டி கட்டி வைத்திருக்கிறதுனால நம்ம புதிய மனுஷனோட ஸ்ட்ரக்சரோட இருக்கணும்னாக்கா விசுவாசத்தினால ஒரு எலும்பு கூண்டு அப்படியே தலையிலேருந்து கால் வரைக்கும் அந்த எலும்பு அப்படியே எலும்பு கூடு பார்த்தீங்கன்னா விசுவாசம். அந்த மாம்சம் வந்து ட்ரூத்து, அந்த சத்தியம். அந்த சத்தியம் அந்த எலும்புகள் அந்த நரம்புகள்னால அன்பின் எந்த அன்பு எனக்குள்ள இருக்கிறான் தேவ அன்பு. இப்போ அந்த அன்பு எப்படின்னா அன்பின் கயிறுகள்லாம் நான் ஒரு பொருளை எப்படி விசுவாசி அன்பு கூறுறேன். என் பொன்னாட்டி என் பிள்ளைகளை எப்படி அன்பு கூறுவேன். என் பொன்னாட்டி நான் அன்பு கூறணும்னா அதுக்காக நான் உயிரை கொடுக்கணும். அப்படிதான் ஆதாம் என் உயிரை நான் செத்தலாம் பரவாயில்ல, நான் பல சாப்பிட்றேன் பார்ப்போம், எனக்கு தேவனை வேணும் ஒரு அன்பு தானே அது. அந்த பொன்னாட்டிக்காக தன்னை தேவனை விட்டு அதை என்ன பண்ண சாப்பிட்டாரு. ஒரு அன்பு இருக்குது. ஒரு கலர் ட்ரெஸ் போறேனாக்கா அந்த கலர் எனக்கு அன்பு இருந்தால் மட்டும்தான் அந்த கலர் ட்ரெஸ் நான் சூஸ் பண்ணி அதை எடுப்பேன். நான் மனுஷனுக்கு நம்ம ஒருத்தர் பண்ணிங்கிறது. எனக்கு ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடணுக்கா அந்த ஹோட்டலில் அன்பு செய்கிறேன் நான். அன்புன்னு அர்த்தம் அந்த ஹோட்டல் நல்லா இருக்குது, டேஸ்ட்டு, அந்த அங்கே இருக்கிற பர்சனுங்க நல்லா சர்வீஸ் பண்ணுறாங்க, அங்கே போன என்னை இப்போ நல்லா கவனிக்குவாங்க. ஒரு ஃபேமிலி எடுத்த கூட அந்த ஃபேமிலிக்கு நான் போகிறேன், அந்த ஃபேமிலி போன நல்ல அரவணைப்பு நல்லா இருக்குது, என்னோட வார்த்தைகள் கவனிக்கிறாங்க, அப்போ எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் விடுறாங்க. அங்கே ஒரு அன்பு இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு போகிறோம், அந்த இடத்துல நம்ம இருக்குது சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு அன்பு உருவாதுங்களா. அப்போ அந்த மாதிரி நம்மளுடைய அன்பு எது மேலே இருக்கணுமா, நம்ம என் விசுவாசத்து மேலே. நான் சின்ன இருக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக ஒரு அன்பு இருக்கு இல்லைங்களா. அந்த அன்புக்காக சாவுறாங்க தானே, ஆறு லெவல் தானே சாவுறங்க அன்பு இருக்குன்னு சொல்கிறாங்க தானே. அந்த மாதிரி நம்ம இந்த சரீரத்தில் ஆட்டோமேட்டிக் தேவன சாயல இருக்கிறதுனால நம்மளுக்குள்ள அன்பு இருக்கு.
அந்த அன்பு நம்ம இந்த பொருட்கள்லாம் வச்சிருக்கிறோம். பொன்னாட்டி மேல, பிள்ளைங்க மேல, கலர் மேல, சாப்பாடு மேல, மனுஷருக்கு மேல, இந்த இடங்கள் மேல எல்லாம் அன்பு வச்சிருக்கிறோம். இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் நம்மளுக்கு. இதான் ஸ்டாண்டர்டா அந்த அன்பு அப்படியே தான் மெயின்டைன் பண்ணி இன்னைக்கும் மெயின்டைன் பண்ணிக்கிறோம். ஏன்னா ட்ரிப்புக்கு போனா கூட அதே மெயின்டெனன்ஸ் தான். அதே ஹோட்டலுக்கு சாப்பாடு அதே கலர்ஃபுல் ட்ரெஸ்ஸுங்கள் தான். கலர்ஃபுல் ஃபெஸ்டிவல்ஸ் இது. அந்த ஃபெஸ்டிவல் ட்ரெஸ் போடணும், வீக் டேஸ் ட்ரெஸ் போடணும், வீக்கெண்ட் ட்ரெஸ் போடணும். இதெல்லாம் இப்போ நான் பண்றதுல பைபிள் ஸ்டூடெண்ட் அனுப்பி பண்றோமா பண்றது இல்லை. இதெல்லாம் இருக்குது தான் நம்ம லைஃப்ல அனுதின வாழ்க்கையில் இருக்குது. ஸ்கூலுக்கு போனா ஆஃபீஸுக்கு போனா ஃபார்மல் ட்ரெஸ், சாட்டர்டே சண்டே ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட்ஸ். இதெல்லாம் ஒரு அன்பு தான். இதில் நான் அதை லவ் பண்ணதுனால அந்த 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 சிஸ்டமை அந்த டேஸை நான் லவ் பண்றதுனால அந்த டேக்கு தகுந்த மாதிரி என்ன பண்றான் ஆக்ட் பண்றேன். அது பாவம் இல்லை. அது நம்ம அது பாவம் நினைக்கிறோம். அது ஆக்சுவலி அது பாவம் இல்லை. இந்த உலகம் அது ஒரு அது அது ஒரு நம்மளுடைய இந்த பூமியில வாழணும்னா அதுக்கு தகுந்த பொருட்கள் இதெல்லாம் சாப்பிட்றதா. ஆனா இதெல்லாம் வந்து அதுக்கு அதிகமா இருக்கக்கூடாது தான். எல்லாம் பேசிக்கா இருக்கு நம்ம இருக்கணும்னா இதே லைஃபா இருந்துடக்கூடாது. அதே உயிரா செத்துடக்கூடாது. அதுக்கே அதுவே இல்லை இது விட்டா என் லைஃபே இல்லை அப்படியே இருந்துடக்கூடாது. இதெல்லாம் இருக்குதான் வாழ்க்கை நம்மளுக்கு. இதை விட்டு வாழ்ந்துட்டு நம்ம செப்பரேட்டா காட்டுல போய் சன்னியாசிகள் வாழலாம். அப்படி வாழணும் புது திருஷ்டிகள். அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி எப்படி இதெல்லாம் பார்க்கணுமோ இந்த ஸ்ட்ரக்சர் விசுவாசம் என்ற ஸ்ட்ரக்சரையும் ட்ரூத் என்ற ஸ்ட்ரக்சரும் அதே மாதிரி அன்பு செய்யணும். அந்த அன்புனால கட்டப்பட்டிருக்கணும். அப்போ இந்த அன்பு இருக்கிறதுனாலதான் இந்த அன்புக்குள்ள தேவனுடைய அன்பை என்ன பண்றோம் இப்ப நம்ம ருச்சி பார்க்கிறோம். ஒருத்தர் நம்ம சில அன்பு இருக்கே இருக்கு நம்மளுக்கு எப்போ ஒரு பொருளை பார்க்குறோமோ, ஒரு பிக்சரைஸ்டா பார்க்குறோமோ, ஒரு கலரை பார்க்குறோமோ, ஒரு சின்ன சின்ன குட்டிங்க ஆட்டுக்குட்டி மாட்டுக்குட்டி பார்க்குறோமோ, நம்மளுக்குள்ள இல்லாத ஒரு புதிய லவ் உருவாகும். தெரியுங்களா? பார்த்துக்கிறீங்களா? அந்த குழந்தையில உங்களுக்கு குழந்தை பிறந்தது இப்படி ஒரு புதிய அன்பு உருவாகுது. அன்பு இருந்திருக்கும், ஆனா அன்பு உருவாகுது இல்லையா? அந்த மாதிரி நம்மளுக்கு தேவ அன்பு நான் தெரியாது இருந்துச்சு. அன்பு இருந்துச்சு, தேவ அன்பு தெரியாது இருந்ததுனால இப்ப தேவனுடைய அன்பனை என்னன்னு நம்மளுக்கு தெரிய வருது. அது எப்படி கட்டி காப்பாற்றணும், அந்த அன்புல எப்படி ஞானத்தை ஊற்றணும், அந்த அன்பு எப்படி சத்து கூட நேசிக்குது, அந்த அன்பு எப்படி சாவுற அளவுக்கு கூட தியாகமயமான எதிர்பார்ப்பு இல்லாம அன்பு எப்படி உருவாகுது. ஒரு பேசிக்கா ஒரு சோர்ஸ் இருந்தாலும் அந்த சோர்ஸ் என்ன பண்ணுது சேவ் பண்ற நம்ம ஒரு நாள் நம்ம அன்பே இல்லாத அன்பு வரல நமக்குள்ள ஒத்துக்கிறோம். அன்பு இருந்துச்சு, ஒரு சாதாரண அன்பு இருந்துச்சு. அந்த அன்புல இதெல்லாம் பண்ண பண்றோம். தேவன அன்பு பார்த்து கிறிஸ்துவோட அன்பு பார்த்துட்டு அதுக்குள்ள இருக்கிற ஞானத்தை அந்த அன்புல எப்படி ஞானமா அன்பு கொண்டு ஒத்துத்தரியும். அதே மாதிரி சத்ருவை எப்படி அன்பு செய்யணும், நம்மளை பிடிக்காதவங்களை எப்படி அன்பு செய்யணும், நம்மளை பிடிச்சவங்களே எப்படி அன்பு செய்யணும். அப்போ படிச்சு ஒருத்தரோட பார்த்து நான் பண்றோம். நம்ம சேகரிக்கணும், பாடியை சேகரிக்கணும். அது எங்க சேகரிச்சு கொண்டு இருக்கிறோம்? புதிய சிருஷ்டி. அது புதிய மனுஷனா மாறும். அப்போ அந்த அன்பின் கையினால இந்த விசுவாசத்தையும் இந்த சத்தியத்தையும் ஸ்ட்ராங்கா கட்டுன்னு போட்டு நம்ம இது என் உயிர், இது நான் எந்த காலத்துக்கும் இந்த விசுவாசத்தையும் இந்த சத்தியத்தை விட்டு போயிடக்கூடாது. நான் விலங்கு போயிடக்கூடாது. இன்னும் அந்த என்ன மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டாலும் நான் இவைகள் மேலதான் என்னோட அன்பு அதிகமா இருக்கணும்ன்றது நம்ம கட்டி காப்பாற்றணும். அதான் சொல்றாங்க, கட்டி காப்பாத்துப்பா என் பொண்ணை, என் பிள்ளைங்களை கட்டி காப்பாத்துங்கன்னு சொல்றாங்கல்ல. இந்த மாதிரி நம்ம அன்பின் கருவினால நம்ம விசுவாசத்தையும் நம்மளுக்கு கை கிடைக்கப்பட்ட விலை உயர்ந்த சத்திய வசனங்களையும் கட்டி காப்பாற்றணும். அதுக்காக கட்டி காப்பாத்தான் சில பேர் எவ்வளவு பேர் பழைய நாட்கள்லாம் ரத்த சாட்சிகளாக மறைத்திருக்கிறவங்களாம் கட்டி காப்பாத்துறதுனால அதுக்கு சாவுறது, அந்த வசனத்துக்கு அந்த விசுவாசத்துக்கு சாவுறது. இந்த விசுவாசத்தை விட்டு இந்த விசுவாசத்துக்கு வா. உனக்கு யார் அங்க போக சொல்லுது? நியாயப்பிரமாணத்தை விசுவாசி, இல்லை உனக்கு காசு கிடைக்காது, இல்லை உனக்கு அனுகூலம் கிடைக்காது, உனக்கு கலரை கிடைக்காது, உனக்கு பொண்ணு கிடைக்காது, விட்டு வா. ஆச்சு விட்டு வந்துடுறேன். சில பேர் இல்லை, நான் இதுக்காக நீ கிடைச்சாலும் கிடைக்காம போனாலும் நான் விசுவாசத்துக்காக வருவேன், இந்த சத்தியத்துக்காக வாழ்வேன்றது தான் அன்பு. சாவு வரப்பாதுக்கு இல்லைங்களா? அப்படிதான் சில பேரெல்லாம் வாழ்ந்துக்கிறாங்க, செத்துக்கிறாங்க. அந்த மாதிரி நம்மளும் என்ன பண்ணலாம்? அந்த மாதிரி விசுவாசத்துக்கும் சத்தியத்துக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர் ஆயிட்டு இருக்கணும். அது கட்டி காப்பாற்றணும். அது அன்பு இருக்கணும். அன்பு அப்ப அது தேவோட அன்பு அது உள்ள சேர்க்கணும். அதுதான் நம்ம மூணு அன்பு கிரீக்ல வந்து பிரிச்சு பார்க்கறது. அகேப்ப அன்பு அதெல்லாம் என்ன பண்ணுங்கப்பா, இதுல இருங்கோ அன்பு, சத்ரு அன்பு சேர்த்து தேவன் அன்பு சேர்த்துன்னு சொல்லிட்டு அப்ப அன்பின் கையில கட்டலாம். நம்ம விசுவாசத்தையும் நம்ம சத்தியம் ஸ்ட்ராங்கா போய் என்ன பண்ணலாம், கட்டலாம். இல்ல அப்ப நாள கட்டின பிற்பாடு தோல் போட்டு மூடணும். அப்பதான் ஒரு ஸ்ட்ரெச்சர் நல்லா பார்க்கறது அழகா இருக்கும். நம்ம விசுவாசமும் அழகா இருக்கணும், நம்ம மாம்சமும் அழகா இருக்கணும், நம்ம அன்பும் அழகா இருக்கணும்னாக்கா இந்த மூணும் எல்லாருக்கும் இருக்குதுங்க சொல்றேன். ஒவ்வொரு மனுஷங்களும் இருக்குது. விசுவாசமும் இருக்குது, அவங்களுக்கு சொன்ன போதனை, அது ஜைனிஸ் ஆகட்டுங்கோ, புத்திஸ்ட் ஆகட்டுங்கோ, முஸ்லிம்ஸ் ஆகட்டுங்கோ, அவங்களுக்கு ஒரு போதகர் இருப்பாரு, அவங்களாம் பண்ண அதை விசுவாசிப்பாங்க, அவங்க அந்த மஹமத் சொன்ன போதனை கேட்பாங்க, அதுக்காக அவங்களாம் பண்ண உயிர் கொடுப்பாங்க.
இப்படிதான் கொடுக்குது இல்லையா? முகமது ஆகட்டும், புத்திஸ்ட் ஆகட்டும், ஜெயினிஸ்ட் ஆகட்டும், யாரும் இந்துங்க ஆகட்டும், இதுதானே கான்செப்ட். அவங்க பண்றாங்க. ஆனா அது அழகா இருக்குதா? ஒரு நாள் அழிஞ்சு போயிடுது. ஆனா நம்ம நம்ம உணரணும், தோல் நம்ம தோல் வந்து என்றென்றைக்கும் யுகா யுகத்துக்கும் நிலைத்து நிக்கணும். இந்த ஸ்ட்ராங், இந்த விசுவாசம் பாத்தீங்களா? இது நம்ம கர்த்தருடைய விசுவாசம். இது புக்கு, இந்த பைபிள் வேத வசனம் சத்தியம் நேத்து நிக்குது இல்ல, 6000 வருஷமா. இது எத்தனை பேர் வந்து அன்னைக்கு வந்து பார்த்தாங்களா அந்த பைபிள்ல, இந்த இந்த சத்திய வசனங்களை இன்னைக்கு இருக்கும் அழிவு இல்லாம நம்ம கையில இன்னைக்கு வந்து பாதுகாப்போட வந்து நிக்குது இல்லைங்களா? அந்த விசுவாசம் தேவனால் சாயினால் தேவனுடைய சாயலாக உண்டாக்கப்பட்ட மனுஷன் ஆரம்பிச்சு முதலா உலகம் அளவு நோவலேருந்து முடிஞ்சு அப்ராம்ல இருந்து அந்த வாக்குத்தத்தை ஆரம்பிச்சு யூதர்கள் யுகத்துல இருந்து வாழ்க்கை வரலாறு அப்படியே வந்து இயேசு கிறிஸ்து மூலமா புதிய ஒரு உலகம், புதிய ஒரு யுகம், புதிய ஒரு சத்தியம், புதிய ஒரு அழைப்பு, புதிய ஒரு ஆசீர்வாதம். பாருங்க, இது தொடர்ச்சி அப்படி இருக்குது பாருங்க. லிங்க், செயின் லிங்க் ஒண்ணு கொண்டு. இதுக்கு இந்த பைபிள் முன்னாடி வேற எந்த வேதம் நிக்கதான் பாத்தீங்கன்னா நிக்கிறதே இல்லை. எந்த வார்த்தைகள் நிக்கிறது இல்லை. ஒருவேளை இன்னைக்கு வரை எவ்வளவு கவிஞர்கள், கவிகள், பெரிய பெரிய ஆட்கள், ஸ்காலர்ஸ் இன்னைக்கு ஏதாவது நல்ல நல்ல வார்த்தைகள் அவங்க யூடியூப்ல எழுதினாங்கன்னா கூட அந்த வார்த்தைக்கு முக்கியமான வார்த்தை எங்க பைபிள் இருக்குது. அது அந்த வார்த்தையை காப்பி வச்சு அவங்க ஆங்கில லாங்குவேஜ்ல அவங்களோட ஆங்கிள் திங்க் பண்ணிக்கிறாங்க வார்த்தைகளை. ஆனா அந்த வார்த்தை ஆல்ரெடி எங்க இருக்குது? 5,000 வருஷத்துக்கு முன்னாடி ஆல்ரெடி அப்ராம் வாழ்க்கையில வார்த்தைகள் வந்துக்குது நந்துக்குது இல்லைங்களா? லோத்தோட வாழ்க்கை வந்துக்குது. யோபு வாழ்க்கை, மோசைக்கு முன்னாடி யோபு இருந்துதான். யோபு வாழ்க்கை என்ன மாதிரி வார்த்தைகள் பேசிக்கிறாரு, சயின்ஸ் இன்னைக்கு கண்டுபிடிக்கிறது. இப்போ சிந்திச்சு பாருங்க. அப்போ அப்படி இருக்கும்போது அப்போ இந்த ஒரு வேத வசனம் நம்மளுக்கு அழகு காட்டுதுன்னா எது எது அதுக்கு அழகு காட்டுது? இந்த வேதத்துக்கும் பழைய ஏற்பாடு 4000 வருஷத்துக்கும் எல்லாரோட வாழ்க்கைக்கும் உயிர் கொடுத்தது பொருள் எதுங்கோ இல்ல? இன்னொன்னு, இந்த எல்லாரோட வாழ்க்கைக்கும் உயிர் கொடுத்தது உயிர் கொடுத்தவர் இல்லைங்களா? இந்த எல்லாத்துக்கும் இயேசு தேவனை ஆரம்பிச்சு வச்சு எல்லா விஷயத்துக்கும் பழைய இந்த ஆதாமில இருந்து பிடிச்சி எல்லாத்துக்கும் உயிர் கொடுத்தது யாருனாக்கா மறுபடியும் புதுப்பிக்கிறது, மறுபடியும் புதிய சிருஷ்டி, புதிய புதிய வானம், புதிய பூமி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யார் மேல நிக்குதுன்னா இப்போ கர்த்தர் இயேசு இல்லைங்களா? அதுதான். இப்போ அந்த தோல் யார் புரியுதுனாக்கா ஒன்று ரோமர் 13வது அதிகாரம் கடைசி வசனம் பற்றி பாருங்களேன். ரோமர் 13வது அதிகாரம் கடைசி வசனம். ரோமன்ஸ் 13th சாப்டர் லாஸ்ட் வர்ஸ். 13th சாப்டர் 12th சாப்டர்னு தெரியல எனக்கு, ரெண்டுத்தையும் பார்த்தேன் ஒரு வாட்டி. இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். அப்போ நோட் பண்ணிக்கலாம். அதோட அது என்ன லாங்குவேஜ் தெரியல, பைபிள் வச்சிருக்கோம், பைபிள் வச்சிருக்கோம். சரி, படிங்க சிஸ்டர். லாஸ்ட் வர்ஸ் 13வது. துர்இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமலிருந்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். அதுங்களா? அப்போ துரிச்சைகளுக்கு நீங்க தரித்துக் கொள்ளாங்கள். சிம்பிளா நம்ம லாங்குவேஜ் துரிச்சைகள் மேலுகிற வசனத்தான். துரிச்சைகள், துருப்பாவங்கள், தேவையில்லாத விஷயங்கள் நீங்க இத்தனை தரித்துக் கொண்டிருந்தீங்க. இப்போ நம்மளோட தோற்றமே நம்ம தோல்ல தான். நம்மளை பார்க்கும்போது இவங்களை பார்த்து இவங்க சில பேர் அவங்க மூஞ்சி அவங்க உடல் சரீரத்தை பார்த்து இவன் இந்த கேரக்டர் பார்க்கணும், கண்ணை பார்த்து கண்டுபிடிக்கிற சூழ்நிலை நாகரிகமும் இருக்குது, உலகத்தில் இருக்குது. இந்த தோல் வகுப்பு வட்டத்தை பார்த்து கூட இவன் இந்த கேரக்டர் இருப்பான்னு கூட கண்டுபிடிக்கிறது ஒரு நாலேஜுக்கு இந்த உபயோகம் இருக்குது இல்லைங்களா? அது சில டைம் சில பேச்சுகளை பார்த்து இவன் இந்த கேரக்டர் இருப்பான்னு கண்டுபிடிக்கிற தன்மை கூட நம்ம மனிதர்களுக்கு இருக்குது. இப்போ அப்படி இருக்கும்போது இப்போ இச்சைகள் நம்மளோட ஆக்டிவிட்டிஸ், நம்ம நடைமுறைகள் எப்படி எதுவும் தரித்து கொண்டதோ துரிச்சைகள் தான். துரு வாழ்க்கை தான், தேவையில்லாத வாழ்க்கையை தான் நம்ம போற்றிக்கொண்டு நாடகம் ஆடிக்கொண்டு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு முக்காட்டை ஒரு வேஷத்தை தரித்து கொண்டு இருந்தோம். அதெல்லாம் ரோமர் 12:12 சொல்லுது, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் நீங்க தரியாதீர்கள். ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறது வேஷம் தரித்து கொண்டு தான். தேசம் தரித்து கொண்டால் மட்டும் தான் இந்த உலகத்துல வாழ முடியும். அது ஒரு ட்ரூத்னா நம்ம பைபிள் ட்ரூத்ல அதோட வாழ்க்கை ஒரு வாழ்க்கை இருக்குது. ஏன்னா நீங்க ஆபீஸ்ல போய் ஒரு வேஷம் போட்டீங்கன்னா மட்டும் அங்க அந்த வேஷத்துல நீங்க வாழ முடியும். நீங்க ஒரு பிசினஸ் பண்றவரா இருந்தா மட்டும் அந்த வேஷத்தை போட மட்டும் தான் அங்க பிசினஸ் பண்ண முடியும் இல்லைங்களா? அதே மாதிரி இந்த சபையில வந்து ஒரு வேஷம் போட்டா மட்டும் இந்த சபையில இருந்து உட்கார முடியும் இல்லைங்களா? அதே மாதிரி ஒரு குடும்பத்துல புருஷனுக்கு மனைவிக்கு ஒரு வேஷம் போட்டா மட்டும்தான் அந்த குடும்பத்தை கட்டுப்பாட்டுல வருத்த முடியும் இந்த உலகத்துல இருக்கிற விஷயம்
இந்த மனுஷன் இந்த உலகத்துல ஒவ்வொரு மனுஷனும் ஒரு முக்காட்டை போட்டு வாழ வாழ் வாழுகிறதுனால இந்த உலகம் இன்னைக்கு ரன் ஆயிக்குது. ஒரே விஷயத்தை போட்டு இந்த உலகம் தான் ரன் ஆச்சுன்னா இந்த உலகத்தை ஒருத்தர் வாழ முடியாது. ஒரு பெரிய ஆளா பெரிய வீடு கட்டி பெரிய பெரிய பிசினஸ் மாசத்துக்கு லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய் சம்பாதிக்க இந்த உலகத்துல முடியாது. ஒரு விஷயம் போட்டாக்கா கரெக்டா இல்லைங்களா? முடியாது. ஆனா ஒருத்தருக்கு ஒரு விஷயம் போடலாம். ஆனா ஒருத்தர் மட்டும் தான் ஒரு வேஷம் போட்டு வாழ்ந்தார் இந்த பூமியில. அதுதான் கர்த்தர் இயேசு. அவர் மட்டும் தான் ஒரே விஷயம். ஒருவேளை நான் சொன்னேன் brother, நாங்க பேசுறதும் ஒரு மாதிரி தான், உங்கள்ட்ட நடந்தது ஒரே மாதிரி தான், அங்கேயும் ஒரு மாதிரி இங்கே எல்லாம் ஒரே விஷயம் தான் புதர். நான்லாம் வேஷம் போறதுலாம் சொன்னேன்னு வச்சுக்கோ, எங்க அப்பா முன்னாடியே எங்க அண்ணன் முன்னாடியே நான் போய் ஆயிடுவேன். அது உண்மை. ஏன்னா இந்த உலகம் அப்படி, இந்த நம்ம வாழ்ந்துக்கிற தீமை நிறைந்த உலகம், தீமை அனுமதிக்கப்பட்ட வாழ்க்கை. அது வண்டியில ஓனா பிசினஸ் பண்ணாலும், தற்காரி கலகா வித்து கலகா வித்து வாழ்ற வாழ்க்கை இருந்தாலும், ஒருவேளை நான் ரிச்சா ஏசி ரூம்ல வாழ்ந்தாலும் ஒவ்வொரு இடத்துல ஒரு வேஷ்யம் இருக்குதுன்ற உண்மை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதனாலதான் சொல்றது கருத்து, நீங்க ஆமா நீங்க பாவம் பண்ணுவீங்க தான், நீங்க விழுந்து போயிடுவீங்க தான். அதான் யோவான் 2:2 சொல்லிங்கிறது, நீங்க உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து அதை கண்டுபிடிங்கன்னு சொல்றாரு. ஆனா நீங்க ஏமாத்திக்காதீங்க சொல்ல அர்த்தம், நீங்க கண்டுபிடிங்க. ஆமா ஆமா நான் தீமை நிறைந்த வெளியே போனா என்னோட நிறங்கள் மாறுது, என்னோட வேஷம் போடுற தேவனே, நான் என்ன பண்ண, நான் நிர்பந்தமான மனுஷன் அப்போஸ்தலர் பவுலே ஒத்துங்கிறாரு. நான் மாம்ச 7வது பச்சிக்கிறீங்களா? ரோமர் 7வது அதிகாரத்துல அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, நான் இங்க மாம்சத்துக்கும் ஊழியம் செய்யறேன், இங்க ஆவிக்கும் ஊழியம் செய்யுங்கிறேன், நான் ஒரு நிர்பந்தமான மனுஷனாகிறேன். நான் என்ன பண்ணிட்டோம்? புறத்துல எலிஷா அற்புதம் பண்ண நாகமான் எலிஷாட்ட கேட்கிறார் எலிஷா, நீங்க இவ்வளவு பேர் அற்புதம் சேர்ந்துட்டு என்னோட வியாதியெல்லாம் போயிடுச்சு, நான் சுத்தமாயிட்டேன், எனக்கு உங்க தேவன் தான் உண்மையான தேவன், உங்களை விட்டு உங்க தேவன் விட்டு என்ன வேற 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 தேவனை விரும்ப ஆசை எனக்கு இல்ல. ஆனாலும் எனக்கு ஒரு கஷ்டங்க, என்ன பண்றது? நான் என்னோட ராஜா ஒருத்தங்கிறான், அவன் அந்த ராஜா விட்டுனா நான் அரண்மனையில கோயில்களுக்கு போக வேண்டியதா இருக்கும், அங்க போய் என்ன பண்றது? அவன் கூட போன என்ன பண்றது, எனக்கு கஷ்டமாக்குது. எலிஷா போன்றாங்க, ஒன்னும் இல்லை, அவன் கூட போன்றாங்க. மனசை பார்க்குறாங்க தேவன். அப்படி இருக்கும்போது நம்மளோட விசுவாசம் தான் மீன்ஸ் சரி, நம்மளோட விசுவாசம் ட்ரூத் தான். நம்ம குணங்கள் தினந்தோறும் மாறின்னு இருக்கும், இரங்கல் மாறுற மாதிரி மாறின்னு இருக்கும். டெய்லி கட் பண்ணி போட்டுனே இருக்கணும். எப்படி நகத்தை கட் பண்ணி போறீங்களோ, உங்க முடிய எப்படி கட் பண்ணி போறீங்களோ, அது மாதிரி பாவத்தை கட் பண்ணினே இருக்கணும். ஒன்று நான் கட் பண்ணிட்டேன், நான் சூப்பர், இன்னைக்கு நான் போய் பஸ்கா எடுக்கிறேன், இன்னைக்கு சூப்பராக போய் எடுத்து பண்றேன் மிகப்பெரிய தப்பு. நான் 3 மாசம் ப்ரிப்பரேஷன் இருந்துட்டு போய் பஸ்காத்தலம் நமக்குள்ள பாவம் இருந்தே இருக்குது, அதை உணரும். அது அது அந்த விஷயத்தான் தேவன் சொல்றாரு கர்த்தர் இயேசு. ஏன்னா அவங்க கண்மூடித்தனமான ஆளுங்கள்ல, அவங்கள நம்ம இருதயத்தை தோண்டி பார்க்குறோம். அவங்களாம் தேவன் இயேசு கிறிஸ்து அவங்க இல்ல, அவங்க வசனமே போட்டு நம்மளை போட்டு கிழிச்சு விட்டுரும். போட்டு வசனத்துல போச்சுனாவே நேரம் கிழிச்சு விட்டோம் உள்ள போயிட்டு. அதான் 4 சொல்லுது வசனங்கிறத, தேவனோட இருக்கிறக்கல்ல பட்டயம் உள்ள போச்சுன்னு வச்சுங்க, உள்ளத்தின் ஆழம் வரைக்கும் போயிடும். எடுத்து உள்ள மறைஞ்சு எந்த விஷயம் நீங்க மறைச்சி வச்சினாலும் அது உங்களுக்கு எடுத்து உங்க கண்மணி காட்டிடும், நினைவுக்கு வந்துடும். ஆனா இங்க வராது, சொல்ல முடியாது ஆப்போசிட் பசங்க. ஆனா இவட சொல்லலாம். ஆமாம், அதுதான் அவரு எதிர்பார்க்கறது அதே தான். தேவன் இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கறது தான். நீங்க என் மாதிரி ஒத்துக்குங்க, அவ்வளவுதான். நீ நாடகம் போடாதீங்க, பரிசேர் சித்தசேர் மாதிரி நாடகம் போடாதீங்க. நான் வாரத்துக்கு 2 முறை ஜெபம் பண்ணேன், வாரத்துக்கு 3 பாடம் கேட்டேன், 6 கிளாஸ் எடுத்தேன், இந்த ஊருக்கு போனேன், அந்த ஊருக்கு போனேன், இதை பண்ணேன், இது டெய்லி நான் வேலை செய்தேன். இல்ல தேவனே, நான் கண்கள் ஏறெடுத்து பார்க்கறதுக்கு என் யோக்கியத்தை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரேயர் பண்ண தெரியுமா? அங்க 2 பேர் ப்ரேயர்ல யாரும் ஏற்கட்டு இருந்தவங்க பரிசேன்னு சொன்னா இல்லையா, நான் உபவாசம் பண்ண, அது பண்ண, இது பண்ண, இதெல்லாம் சொல்லி ஒருத்தர் ஆயக்காரன் ப்ரேயர் பண்ணான், என் கண்களை ஏறெடுத்து பார்க்கறதுக்கு என் யோகியத்தை இல்லை. அப்ப நம்மளும் எவ்வளவுதான் எம் லெவல் இருந்தா கூட நம்ம லெவல் அவ்வளவுதான். நம்ம லெவல் மாம்சத்துல இருக்கிற வரைக்கும் நம்ம விழப்பட்டவர்கள் தான். நம்ம புது மனுஷன் தான். நம்மளோட விசுவாசம் சத்தியங்கள் மட்டும் தான் உறுதி. ஏன்னா அது அவங்களுக்கு தான் அது கட்டி காப்பாது. அவ்வளோ இந்த சரீரம் கட்டி காப்பாது. ஆனா இந்த மாம்சம் தினம் விழுந்தாங்க, தினம் விழுந்து கொண்டுதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு உணர்வு, அதை கண்டுபிடிக்கணும். ஒரு பிரச்சனை குடும்பத்துல கணவன் மனைவி பிரச்சனை வந்தா கூட நீதான் தப்பு, நீதான் தப்பு, நீதான் தப்புன்னு தான் லாஸ்ட் டைவர்ஸ் முடியும் வீட்டு. ஒரு நாள் என் தப்பு கூட இருக்குதுன்னு நான் சும்மா யோசனை பண்ணி பார்த்தாவே போய் சண்டை போட்டு ஆஃப் பண்ண வெளியே போயிட்டு உக்காந்து இந்த சண்டைக்கு ஆரம்பிங்க. யாருங்க சைலண்டா தான் கிடையாது, இந்த சண்டை பெருசா இருக்காது. இந்த பேச்சு பெருசா ஆகுறதுக்கு காரணம் யாரு? இல்ல இல்ல அவங்க தான் இவங்க எங்க அம்மா தான், எங்க மனைவி தான், என் பிள்ளைங்க தான்.
அப்படிதான் வேணும் மைண்டு. ஒத்துக்காது, இது ஈகோ இருக்கும். ஆனா இல்ல, நான் சத்தியம் தெரிஞ்சு தானே, எனக்கு தேவ நாவி இருக்கு தானே, இவங்க எல்லாரோட நான் தான் பிரிவு தானே, அவங்களாம் வீக்னஸ் தான், நான் தான் பிரிவு தானே. எனக்கு நான் என்னோட தப்பு தான், நான் தான் எங்க பேச்சு கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாக்கா, நான் விடுற பேச்சு ஃபர்ஸ்ட் பேச்சு தான் அவங்க செகண்ட் பேச்சு அவங்க ஆரம்பிக்குவாங்க, கெட்ட பேச்சு. நான் ஒரு பேச்சு விட்டாங்க 10 பேச்சு வரும்ன்ட்டு, என்னோட ஃபர்ஸ்ட் பேச்சு தான் தப்பு. மீதி 10 பேச்சு வந்து தப்பு இல்லைன்னு தான் உணர்வு. அந்த ஒரு பேச்சை கண்டுபிடிக்கும். நம்ம 10 பேச்சு தான் கண்டுபிடிச்சிருப்போம். அவங்க அப்படி பேசிட்டாங்க, இவங்க இப்படி பேசிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க. இது இது அந்த 10 பேச்சை தான் அட்டாயிட்டு துக்காயிட்டு இருக்கு மைண்டு. இங்கிருந்து ஒரு பேச்சை சிந்திச்சுட்டு அதுல நீங்க ஜட்ஜ் பண்ணீங்களான்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு பேச்சு தப்பு, அந்த ஒரு பேச்சோட தப்பு தான் 10 பேச்சு வர்றதுக்கு இடம் கொடுத்துட்டேன் நானு. அப்போ நீங்க கேட்கலாம்ல, நான் தப்பு என்கிட்ட தேவன் போயிடலாம் இல்லைங்க. சரிங்களா? அப்போ அப்படி இருக்கும்போது பிரச்சனையை சால்வ் பண்ணுறது எவ்வளவு விஷயம் இருக்குதுங்க. இதான் இந்த குணம்லாம் பழைய ஏற்பாடுல இருந்து வீரர்களுக்கு இருக்குதுங்க. முப்பிதாக்களுக்கு தாவீது லைஃப்ல இதெல்லாம் இது மாதிரி மிகப்பெரிய தப்பெல்லாம் ஆயிட்டு 80 பேர் செத்துறாங்க ஒரு இடத்துல. அந்த தப்புக்கு சாவு காரணம் வந்து சவுலு. அதுவும் இப்ப ஆசாரியர்கள் செத்துக்கிறது. அந்த இடத்துல வந்து ஒருத்தர் வந்து தப்பிச்சுன்னு சொல்றாரு தாவீது கிட்ட வந்து. சொல்லும்போது தாவீது சொல்றாரு, ஐயோ இது உங்களுது அவரது தப்பு இல்லை, இது ஏன் தப்புன்னு வர, நான் பசி ஒரு வேளை சாப்பாடு ஏன் நான் சகிக்கல. அந்த சாப்பாடு போயிட்டு அந்த ஆசாரியர் எடுக்காம அந்த கத்தி எடுக்காம இருந்தா சவுல் வந்து அவங்கள கோவப்பட்டு அவங்கள சாவடிச்சிருப்பானா? இந்த மாதிரி தாட்டை யாருக்கு வந்துடும் சொல்லுங்க ஒரு மனுஷனுக்கு, உலகத்தில் வாழ்ற மனுஷனுக்கு. ஆமா, அந்த சவுல் அப்படி ராஜாவை இருந்து அந்த சவுல் அப்படி பண்ணிட்டானா, எல்டரா இருந்து அந்த பிரதர் இப்படி பண்ணிட்டாரா, எல்டரா இருந்து அந்த பிரதர் பேசிட்டாரா, இப்படி பேசிட்டாரா, அப்படிதான் நம்ம திங்க் பண்ணுவோம். அவர் இவ்வளவு 10 வருஷம் பிரதர் சிஸ்டர் பிரதர் அவரோட பேசிட்டாரா, அப்படிதான் திங்க் பண்ணும் மனுஷன். அதான் மனுஷனோட தாட், அவ்வளவுதான் திங்க் பண்ண வைக்கும். ஆனா புது சிஸ்டர் தாட் என்ன தாவீது திங்க் பண்ணிட்டான்னா, தேவோட ஆவி இருக்கிற மனுஷன் இப்படிதான் திங்க் பண்ணும். உலக மனுஷன் திங்க் பண்ண மாட்டான். அவன் இன்னொருத்த பத்தி தான் திங்க் தப்பு, நான் கரெக்ட் தான் திங்க் பண்ணுவான். ஆனா புது சிஸ்டர் தாட் எங்க பண்ணா, என்னுடைய நான் என் நிமித்தம் ஆகிக்கிறதா இது. இப்ப சவுல் பண்ண தப்பு இவரால் என் நிமித்தம் ஆகிடுச்சுங்க. அவர் எது மேல கம்பேர் பண்றாரு, நான் ஒருவேளை சாப்பாடு இப்ப அந்த குடாரத்துல சாப்பாடு வாங்கி சாப்பிட்டதுனாலதான் இப்ப அவங்க சாப்பிட்டேன், அவன் கத்தி கொடுத்தாரு, நான் எதுவுமே இதான் நடந்துச்சு, எதுவும் பேசல, சவுலுக்கு எதுவும் பேசல. ஆனா பார்த்த பார்வை எப்படி இருந்துச்சு, ஏதோ இவங்க என்ன பண்றாங்க, பிளான் பண்றாங்க என்ன அடிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு சவுல் தப்பா திங்க் பண்ணிட்டு என்பது சேர்த்துறாங்களே. என்னால இந்த சிச்சுவேஷன் நீங்க எப்படின்னா திங்க் பண்ணி இந்த மாதிரி சிச்சுவேஷன் எல்லாம் பைபிள்ல முப்பிதாக திங்க் பண்ணி பாருங்க இந்த மாதிரி எல்லாம். ஓகேங்களா? இப்போ அப்படி இருக்கும் சொல்றீங்களே, நம்ம அன்பின் கயிறினால கட்டப்பட்டு இந்த அன்பை காத்துக்கும் போது நம்மளோட மேல யாரதான் வெளியே வரணும்னா புது சிருஷ்டி. அது யாரதான் துரு 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 ஆலோசனைகள் துரு கிரியைகள் மேல தரித்து கொண்டு நம்ம கிறிஸ்துவை தரித்து கொள்ளணும். கிறிஸ்துவை தரித்து கொண்டா மட்டும்தான் இந்த மாதிரி குணங்கள்லாம் நம்மளுக்குள்ள வரும். அப்போ நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் தெரியும். நம்ம சரித்திரமா படிக்குவாங்க ஒரு நாள். இன்னைக்கு தாவீதை பத்தி ஒரு முப்பிதாக்கள் பத்தி எத்தனோ 1000 வருஷம் முன்னாடி நம்ம வாழ்ந்தாங்க நம்மளுக்குள்ள. அவங்க வாழ்க்கை முழுதும் படிக்கிறதுல, அவங்க வாழ்க்கையில் நடந்த சில சில சந்தர்ப்ப சூழ்நிலை மட்டும் தான் நம்ம இன்னைக்கு எடுத்து படிக்கிறோம். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில 30 24 மணி நேரம் தப்புங்க இருக்குது, அநியாயம் இருக்குது, எல்லா பிரச்சனையும் இருக்குது, உலகத்தார் மாதிரி கமிட்மெண்ட் எல்லாமே இருக்குது, வீடு கட்டுறோம், கல்யாணம் கட்டுறோம், குழந்தை பெற்றுக்கிறோம், எல்லாமே இருக்குது வாழ்க்கையில. இதெல்லாமா உட்காந்து எவ்வளவு பேர் பார்த்தாங்க, எவ்வளவு பண்ணாங்க அப்படி லிஸ்ட் படிக்க மாட்டாங்க. நம்ம எப்படி இன்னைக்கு முப்பிதாக்கள் பத்தி முக்கியமான சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்க காட்டின விசுவாசம், அவங்க சத்தியத்துக்காக பிடிச்சி வச்சு அது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்ற இல்லைங்களா, அது அவங்க வாழ்க்கையா படிக்கணும் நம்ம புள்ளா. அந்த சமயத்துல சத்தியத்துக்காக என்ன பண்ணாங்க, அந்த கடவுளை நாங்க வணங்க மாட்டோம்னு ஒரு வார்த்தை சொல்லி சாவறதுக்கு கிடையாது தெரியுங்களா, விசுவாசத்தை சேஞ்ச் பண்ணல பாத்தீங்களா. அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை நம்ம வாழ்க்கைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அவங்க வாழ்க்கையே அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம எப்பயுமே. ஆனா இயேசு கிறிஸ்து வாழ்க்கையை தான் புல் வாழ்க்கையை நம்ம அப்ளை பண்றோம் சில டைம்ல இல்லைங்களா. இப்படி அந்த அந்த மாதிரி கம்பேரிசன் நம்மளது லைஃப்ல, நம்ம லைஃப் அப்படி இருக்கும். நம்ம லைஃப் அவ்வளவுதான், பாவம் இருந்து வாழ்க்கை பிதார். நம்ம லைஃப் யாருக்கு கத்துக்க போறாங்க, வரப்போ நாட்டுக்கல்ல. நான் வாழ்ற டைரி தூங்குறேன், ஏந்துக்கிறேன், சாப்பிட்ற போறவன் என் வாழ்க்கை யாருக்கு பத்தி எக்ஸாம்பிளா போகுது இல்ல சவர் சொல்றீங்களா. அப்படிதான் ஒவ்வொரு மனுஷனும் வாழ்க்கை ஒரு குடும்பத்துல போனாலும் பொன்னாடி கேளுங்க, இல்ல அங்க புருஷனை கேளுங்க, நம்ம வாழ்க்கை எப்படி இது நார்மல் மனுஷன் மாதிரி வாழ்க்கை தான். நம்மளால விசேஷமா சொல்ல போறாங்க, என் புருஷன் சூப்பர் கிரெடிட் வச்சுன்னு சூப்பர் நல்ல குணத்துல நல்லுங்கிறாரு, நல்ல விசுவாசத்துக்குறாரு சொல்றாங்களா? யாரும் சொல்ல மாட்டாங்க, எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நம்ம சாட்சியே எதிர்பார்க்க கூடாது. நம்ம சாட்சி யாரா இருந்தாலும் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து, நான் இதயத்துக்கு நான் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் சாட்சி சொல்ல முடியும். ஏன்னா நான் வாழ்ற வாழ்க்கை தெரியுது எனக்கு. ஆனா என்னோட விசுவாசம் நான் தெரியுது, என் ட்ரூத் மேல இருக்கிற விசுவாசம் நான் தெரியுது. நான் இந்த கிறிஸ்துவ தரித்து கொண்டிருக்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் என்னோட தப்பு கண்டுபிடிச்சது எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் தப்பு கண்டுபிடிச்சிட்டு எங்க அப்பாட்ட ஆமா அவங்களுக்கு தப்பு இல்லை, இதுதான் தப்பு தேவனே கண்டுபிடிச்சி எனக்கு மட்டும் தெரியும்.
அவங்க அவர் எப்பயுமே அப்படிதான் சைலண்டா இருப்பார், போப்பா அவர் சரியா விசுவாசத்துல இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா இது நம்ம இண்டிவிஜுவல் இதை வச்சு ஏன் இதெல்லாம் சொல்லுவோம் நம்ம திங்க் பண்ணோம்னா, இது இண்டிவிஜுவல் காலிங். இண்டிவிஜுவலாக தான் நம்ம ரட்சிப்படைய முடியும் இல்லைங்களா? சில சில டைம்ல சில சபைகள் மூலமா சில வேலைகள் இருக்கும், அந்த வேலைக்கு இணைந்து கொடுத்து ஓகேங்களா? அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம இது கிறிஸ்துவை தரித்து கொண்டு நாளுக்கு நாள் ஜீவன் என்ன பண்ணணும். அந்த யோபு 10:10 வந்துடலாம் ஒரு வாட்டி. 10:13 படிச்சிருக்கோம். 12 10:12 எனக்கு ஜீவன் தந்தும் அல்லாமலும் தயவையும் எனக்கு பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. பாத்தீங்களா? இப்போ 10 வசனம் பாத்தீங்க, இதுல இப்படி எல்லாம் படிங்க. உன் ஜீவனம் தந்தீங்க எனக்கு, எனக்கு இதெல்லாம் இப்படி உருவாக்கிட்டு எனக்கு ஜீவனம் தந்தீங்கோ, எனக்கு தினந்தோறும் என்ன பண்ணீங்க, எனக்கு என்ன சொல்லுங்க, பராமரித்து கொண்டிருந்தீர்கள். அப்படிதானே நம்ம வாழ்க்கை புது சிருஷ்டிக்கு அப்படிதான் சொல்றீங்களே, அவர் ஜீவனம் கொடுத்துக்கிறாங்க சரிங்களா? இப்ப நம்ம ஜீவன் எங்களுக்கு தான் தெரியுங்களா? இதுக்கு ஜீவனுக்கு எதுங்க ஜீவன் வந்துருக்கு இதுக்கு. கொலோசியர் 3வது அதிகாரம் 2வது வசனம் படிங்க. கொலோசியர் 3:2 புதிய ஏற்பாடுல. பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். சரிங்களே. ஏனென்றால் ம் நீங்கள் மரித்தீர்கள், ம் உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. பாத்தீங்களா? உங்க ஜீவன் மறைந்திருக்குது, கிறிஸ்துவுடனே மறைந்திருக்குது. கீழானவைகள் தேடாதீங்க, மேலானவைகளே தேடுங்கள். ஏனென்றால் உங்கள் ஜீவன் தேவன் கிறிஸ்துக்குள்ள மறைத்து வைத்திருக்கிறார். அப்போ ஜீவன் இருக்குதுக்கு இந்த 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 விசுவாசத்துக்கும் இந்த சத்தியத்துக்கும் நீங்க அன்பினால போட்டு கட்டி வைத்திருக்கிற அந்த ரெண்டுத்தையும் மேல கிறிஸ்துவ நீங்க தரித்து கொண்டு அப்படியே நிக்கிறது இல்ல. உங்களோட ஜீவனுக்கு இது கிறிஸ்துவோட ஜீவன். கிறிஸ்துக்கு தேவன்னா ஜீவன் கொடுத்துக்கிறாரோ, அப்பா பிதாவே என்கிற புத்திர சுவிகாரத்தை கொடுத்தது மாத்திரமில்ல, அப்பான்னு கூப்பிடுறதுக்கு மட்டுமில்ல, அவரோடு கூட நிறைந்து நிக்கிறதுக்கும் ஆளுகை சேர்த்து விடுங்க. அப்பக்கப்ப எப்பவுமே அதே ட்ரூத்ல தான் நம்ம போய்க்கிறோம். ஆளுகை 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 விட்டு யுகாயுகத்தை பத்தி திங்க் பண்ணி பாருங்களேன். இது 1000 வருஷத்தோட விஷயம். அது ஆளுகைன்னா நம்ம உட்காந்து ஏய் உட்காருங்க, ஏய் வாங்க வாங்க, அவனுக்கு கூப்பிட, ஏய் இவனுக்கு கூப்பிட, இவனுக்கு கூட ஆளுகை அப்படியே ஆளுகை இருக்குது. மோதி உட்காந்து பாரு, ஒரு அச்சாதீன் வந்துச்சு, ஒரு நாள் ஜிஎஸ்டி கம்மி பண்ற அச்சாதீன் ஒரு நாள் வந்து தாசி தூக்குவாரு. அரை அழுகை சேர்த்து அது இல்லை சார் சரிங்களே. சிங்காசத்துல உட்காந்து ஏய் அவனுக்கு கூப்பிடு, அந்த ஜாதிகார கூப்பிடு, இந்த ஜாதிகார கூப்பிடு, இவனுக்கு இந்த இந்த தீர்ப்பு 1000 வருஷம் ஆகுது, அது தீர்ப்பு அது அது மேல கான்செப்ட் பண்ணாதீங்க. இதுதான் ஆளுகை செய்யறது மைண்ட், ஆளுகை மைண்டே போயிட்டு இருக்குது. ஆனா அப்பா மகனோட உருவ கண்டுபிடிச்சு பாருங்களேன். நீங்க உங்க மகனுக்கு ₹1,00,00,000 நீங்க இந்த உலகத்துல சேர்த்து வச்சிட்டீங்களா, நெக்ஸ்ட் இந்த உலக என்னோட ஜென்ரேஷன்ல நான் எழுதுறேமா, நான் கேரட் ஃபுட்பாத் ஆக்சுவலி நான் பிறந்து வந்ததெல்லாம் கேரட் ஃபுட்பாத். எங்க அப்பா பிறந்தது கேரட் ஃபுட்பாத். அப்போ கேரட் ஃபுட்பாத்லேயே நான் வாழ்ந்துக்கிறேன் இப்போ. ஆனா என் ஜென்ரேஷன் வந்து, என் பின்னாடி ஜென்ரேஷன் வந்து விரைவு இப்படிதான் பார்த்துக்கிறேன். நான் இந்த கேரட் ஃபுட்பாத் வாழ்க்கையை தான் வாழ்த்துருக்கிறோம். ஒருவேளை எனக்கு லாட்ரி அடிச்சோ ஏதோ பெருமை அடிச்சோ ஒரு ₹1,00,00,000 வந்துச்சுன்னு எனக்கு என்கிட்ட ₹1,00,00,000 நான் சேர்த்து வச்சுன்னு வச்சுக்கோ. நான் இப்போ என்னோட நம்பிக்கை இருக்கிற நம்ம இருக்கும், என் புள்ள வரப்போற காலம் வந்து ₹1,00,00,000 வாழ்வான். அவன் இப்போ கேரட் ஃபுட்பாத்தோட ஃபீலிங்கே பண்ண மாட்டான். அவன் என்றென்றைக்கும் இனி வரப்போற வாழ்க்கை வந்து அவனோட சந்ததி அவனோட சந்ததி அவனோட சந்ததி எப்படி பார்க்க போனா கேரட் ஃபுட்பால் ஃபீலிங்குள்ள போக மாட்டாங்க. ஏன்னா அவனை ₹1,00,00,000 அவனை பண்ண ஒரு இல்லை 2 கோடியா மாத்த ஜென்ரல் எஸ்டிமேஷன் திங்க் பண்ணி பாருங்க. அப்போ நான் ஏன் இந்த இந்த எக்ஸாம்பிள் சொன்னாக்கா, நம்ம எப்பவுமே பைபிள் ஸ்டூடெண்ட் முக்கியமாக இருந்து நம்ம பாடுபட்டா ஆளுக்கு செய்வோம். இது மைண்ட் அப்படி, ஏன்னா நம்ம மைண்டுக்கு இருந்தால் சேவ் ஆகுது. எப்பயும் நம்ம எப்பயுமே இது ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுச்சுன்னா, ஒருத்தர் பற்றியே ஒரு மைண்டே விஷயம் இன்ஃப்ளூயன்ஸ்னா மைண்ட் அதே தான் சேவ் ஆகிட்டு இருக்கும் நமக்கு. அது ஆக்சுவலி சொல்றவங்க ஆன்சர் வந்து தப்பு இல்லை. இது இப்போ யாரோ சொன்னீங்க ஒருத்தர், நான் தப்புன்னு சொல்லுவேன் அந்த ஆன்சரை. அந்த ஆன்சருக்கு ஒரு இருக்குது, ஆமா ஆளுகை. அந்த ஆளுகையோட விஷயம் என்ன, நான் என்ன அது இப்போ நீங்க ஆளுகைன்றதை நம்ம மைண்ட் இதுதான் காத்து, நம்ம விழுது போன மனுஷ சரீரத்தை தான் பார்த்துக்கணும் ஆளுகை. ஏன்னா நம்மளாம் கீழ்த்தனமா இருக்கிறதால நம்ம ஆளுகை ஒருத்தர் சேர்ந்துங்கிறதால இப்படிதான் ஆளுகை செய்றாங்க பாருங்க. இந்த கவுன்சிலர் இப்படிதான் இந்த எம்எல்ஏ ஆளுகை செய்றாங்க, அவங்க சுயத்தமா பண்ணிக்கணும் இஷ்டப்பட வந்துடுறாங்களே. நம்ம ஆளுகைன்றது இந்த அந்த வெறும் இந்த 1000 year ஆளுகை மட்டும் இல்லை சார் சொல்றீங்களே, யுகத்துக்கு இருக்கிற அப்பா அம்மாங்களுடைய சம்பந்தத்தோட ஆப்போத்து அது அந்த அழைப்பு. சில டைம்ல ஏமாத்தி அந்த ஆளுகை என்ற விஷயத்திலேயே நம்ம மனநிலை சேஞ்ச் பண்ணிக்க மாட்டோம். ஆனா அந்த ரிலேஷன் நீங்க மெயின்டைன் பண்ணுங்க. நான் எங்க அப்பாவுக்கு மகன், இதெல்லாம் எனக்கு அதான் அப்போ ரோமர்ல வருஷம், அப்பா உங்களுக்கு இந்த பூமியே என் மகனே உங்களுக்கு கொடுத்துற பிற்பாடு வேற என்னத்தை கொடுக்க மாட்டேன்னு கேட்கிறாரு இல்லைங்க. அதோட வார்த்தையோட தன்மை என்னங்க, அந்த வார்த்தையோட பொருள் என்ன? அப்போ என் மகனே உனக்கு பிதா இந்த அண்ட சராசத்தை உண்டு பண்ண ஒரு தேவர், அப்படி எல்லா சொத்துக்கும் அதிகாரி வந்து இயேசு கிறிஸ்து.
அவரே உங்களுக்காக நான் கொடுத்துட்டு போறோட வேற எதுவும் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு கேட்கிறாரு. அர்த்தம் அந்த பொருள், அந்த வார்த்தையோட, அந்த உடன்படிக்கையோட, அந்த அக்ரிமெண்டோட வார்த்தையோட பொருள் என்ன? அக்ரிமெண்ட்ல நீங்க வார்த்தை தான் சைன் போடுறீங்க. இதுமேட்டு இந்த 1,00,000 ரூபாய் இந்த இவர் கொடுக்க வேண்டியதாக்குது, நான் வாங்கிக்கிறேன். அந்த அக்ரிமெண்ட் தான் நம்பிக்கை உங்களுக்கு. அந்த மாதிரி இந்த வசனத்து மேல நம்பிக்கை என்னங்க அப்போ? அந்த எல்லாமே கொடுத்தவர் அப்போ. ஓ அப்படின்னா அர்த்தம் யுகாயுத்துக்கு எங்க அப்பாவோட ஒரு நான் ரிலேஷன் வைக்க போறேன், மகனா இருக்க போறவருக்கு. ஒரு கொடியாதிபதி உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு வச்சுக்கோ, நெக்ஸ்ட் என் பொண்ணு எங்க வாழ போகுது? அந்த பணக்கார கொடியாதிபதி தான் யுகாயுகத்தை வாழ போகுது மட்டுக்கு. ஏதோ அந்த நாத்தனாரி யாரோ ஒருத்துக்கிறாங்களே, அவர் இருக்கிற வரைக்கும் என் பொண்ணு கஷ்டம்பா. அந்த நாத்தனாரிக்காக பயந்து இருப்பேன் நம்ம. அதுக்காக நம்ம அங்க போயிட்டு அந்த குடும்பத்துக்கு போறோம், யுகாயுகத்துக்கு வாழ போறோம். புருஷங்கிறான், புருஷன் இருக்கிறது யுகாயுகத்துக்கு மனைவிக்கிறாங்க. அப்ப பிள்ளை என் பிள்ளைங்கிறாங்க. அந்த ஒரு 1000 வருஷம் இல்ல சார் சொல்றீங்க, ஒரு 1000 வருஷம் சின்ன சின்ன விஷயம். 1000 வருஷம் வெறும் ஆளுகை, வெறும் யாருமே ஆளுகை செய்ய போறாரு நம்மள. ஆச்சு ரியலா பாத்தீங்கன்னா 6 இல்லை சார் சொல்றீங்களா? நீங்க நம்ம வேலைக்காராக போறோம். லேக் அண்ட் 44 இருந்தா கூட ஒரு வேலைக்காரனா வரோம் உலகத்துக்கு. யாருன்னா ஆளுகை கேரி சேர்ந்து ஆளுகை சேர்ந்து எப்பவுமே அந்த வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னா அந்த வார்த்தை மேலே நம்ம எப்படி அக்ரிமெண்ட் எடுக்கிறது? அந்த புள்ளையோட மதிப்பு தெரியலையா? முதல் புள்ள கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார் வந்துங்க? ஊழியம் செய்ய வரல, ஊழியம் கொல்ல வரல, ஊழியம் செய்ய வந்திருக்கிறார். உயிரை கொடுக்க வந்துக்கிறது. அந்த மாதிரி நம்ம இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு சிருஷ்டி தேவனுடைய சிருஷ்டி. தேவனுடைய சிருஷ்டிகள் ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு பொருளும் பூமி ஆகட்டும் எல்லாம் சகலத்தையும் அவங்க தான் ஓனர். ஆக்சுவலி இந்த சிருஷ்டி தான் ஓனர் நம்மளுக்கு. நம்ம வேலைக்காரர். அந்த கான்செப்ட் தான் எலெக்ஷன்ஸ் இந்த சபையில் நடக்கிறது. சபை தான் ஓனரு, எல்டர்ஸ் ஊழியக்காரங்க, வேலைக்காரங்க. நாங்கள் கடைசி லீஸ்ட் பர்சன் சொல்றாங்க தெரியுங்களா? இதெல்லாம் பேச்சு தான் போயிருக்குது. ஆனால் ரியலாக அது நடந்தது இல்லை. அந்த ஆளுகை தான் போயிருக்குது. ஒத்துமை ஆளுகைன்றது மைண்ட்ல செட்டப் தான் போயிருக்குது. ஆளுகைன்ற வார்த்தை அது இல்ல. மகனா இருந்துட்டா அதோட தன்மை என்னன்னு பாருங்க. மகனா தான் நம்மளை கூப்பிட்டுக்கிறது. அந்த மகனா இருந்துட்டா என்ன பண்ணுவாங்க பூமியில அவங்க? அப்பாவோட சொத்தை எப்படி பாதுகாக்குவாங்க? அப்பாவோட சொத்துக்காக எப்படி உயிரை கொடுப்பாங்க? ஒவ்வொரு மனிதனையும் எப்படி இன்னைக்கு அதான் ட்ரைனிங் சொல்றோம், பொறுமையா இருக்கணும், தாழ்மையா இருக்கணும். அதெல்லாம் எதுக்குங்க? இந்த பூமியில இருக்கிற 1000 ஒரு மனுஷன் 100 வருஷம் கொடுக்கப்பட்டு அவங்களை அன்புல எடுத்துன்னு கிட்ட சேர்க்கிற தானங்க. இன்னைக்கு நம்ம தான் 53 கிளாஸ் கஷ்டப்பட்டு காத்துல வெயில போய் எடுக்கிறோம். எதுக்கு? உங்களை கஷ்டப்பட்டு தேவனோட உருவாக்குறதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா? இப்போ எங்க சமாதானம் சேர்க்கறதுக்கும் அதுக்கப்புறம் இந்த விசுவாசத்தில் நிற்கிறதுக்கும் தேவன் 2 பேரும் சமாதான ஒப்புரவாக்குறதுனா அந்த வேலை நடக்குது. அந்த வேலைக்காக தான் 1000 வருஷமோ யுகாயுகமோ நடக்கும். யுகாயுகத்திலும் முழு தேவன் வரப்பு நடக்கணும் எல்லா விஷயம். மகன் தான் இருக்க போறான். வேற 1000 வருஷத்துக்கு மட்டும் மகன், அதுக்கப்புறம் வேற யாரும் தெரியல நம்பிட்டு போறாரு தேவனை தான் நம்மள டேக்கன் படி போறேன். இல்லை ஏசு 1000 வருஷம் மட்டும் தான் கல்யாணம் பண்ணி 1000 வருஷத்துக்கு ரூல்ஸ் நீங்க, அதுக்கப்புறம் நீங்க எங்க போங்க, நீங்க வேலை எங்க வேலை நம்பிட்டு போறாங்களா? இப்போதுக்கு முன்னே நாம் போக தெரியாது. ஆனா இப்போ அந்த அந்த வேலைன்றது தெரியும். ஆனா அந்த வேலை அந்த வேலை எப்படி செய்யணும்? மகனா இருந்து செய்யணும்னு தானே இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது ஜீவன் கிறிஸ்துக்குள்ள மறைந்திருக்குன்னு நம்ம எப்பயும் ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த ஜீவன் இன்னைக்கு வாழ்றதுக்கோ இல்லை இன்னொரு இடத்துல வசனம் இருக்கும், நாங்க உயிரோடு இருந்தாலும் செத்தாலும் கிறிஸ்தவர்கள் சொல்ற வசனம் இல்லை. செத்தாலும் உயிரோடு வாழ்ந்தாலும் கிறிஸ்துவோடையவர்கள் அப்படின்னு அர்த்தம். நம்ம உயிரோடு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இப்ப மகிமை பண்ண எப்படி இருக்குமோ அதே சிந்தை தான் புது சிஸ்டம் சிந்தை. ஒருவேளை செத்தாலும் அதே சிந்தை தான், உயிர் வாழ்ந்து கொண்டிருந்தோம் அதே சிந்தை தான். அந்த சிந்தனை மேய்ப்பொழுது மறுவாய் அங்க போய் நீங்க ஒர்க் பண்ண போறீங்க. அப்பனா இதுதான் இந்த ஸ்ட்ரக்சர். இந்த புது சிருஷ்டி சிந்தை தான் லாஸ்டா நீங்க ஸ்ட்ராங் ஆகணும் இல்லைங்களா? எந்த அளவுக்கு இந்த மனுஷனை நாளுக்கு நாள் சாவடிக்கிறோமோ இந்த புதிய மனுஷனோட ஸ்ட்ரக்சர் ஆகணும், ஸ்ட்ராங் ஆகணும். விசுவாசம், எல்லா ட்ரூத், அந்த அன்பின் கட்டப்பட்ட அந்த கிறிஸ்துவோட சாயில் அது நாளுக்கு நாள் அந்த அழகா தெரியும். நாளுக்கு நாள் அந்த அழகா தெரியணும். நடந்தா கிறிஸ்துவ போறாங்க பெருமா சொன்னாங்களாம். அந்தியோகியால நடந்து போகும்போது அப்போ ஷீஷர் போறாங்க சொன்னாங்க. நாட்டுக்கு போய் கிறிஸ்தவர்களே போறாங்க, கிறிஸ்துவை பின்பற்றுறவர்கள் போய் கொண்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி வார்த்தை வந்துச்சு. அப்போ அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு அப்போ அர்த்தம் இயேசுவே போறான்னு அர்த்தம் அந்த அவங்களுக்கு சொன்னது. நீங்க நம்ம நடந்து போகும்போது யார் நான் சொல்றாங்க நமக்கு தெரியல. அது நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும், நம்ம வீட்டுக்கு மட்டும் தான் அது. நம்ம அந்த மாதிரி வாழ்றதுக்கு கிறிஸ்துவை தரித்து கொண்டு இருக்க நம்ம பிரயாசப்படுவோம். கிறிஸ்துவின் ஜீவன் நம்மளுக்குள்ள இருக்குதான் நம்ம அனுதினமும் தேடுவோம். அதுக்கப்புறம் அவரோட கிருபலை அனுதினமும் பராமரித்து என்ன பரம்பரைக்கிறதா தினதும் அதை நடத்தி கொண்டிருக்கிறது இல்லைங்க. தினந்தோறும் அவர் தான் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார். அவரோட தமிழ் வார்த்தை வரல தெரியா. அவருடைய கையின் கீழே தான், அவருடைய வழி நடத்துதல தான் நம்ம நடந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு கிருபை தான். அப்புறம் வெளியே இதை பிரலாப்பங்களும் என்ன சொல்றது, இறைமைக்கு அப்புறம் புலம்பலுக்கு சொல்றாரு 3:22 தினந்தோறும்
அவரோட கிருபை என்னை வழிநடத்தி கொண்டு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது தினந்தோறும் நம்ம அவருக்குள்ள தான் இருக்கிறோம். அப்போ சொல்றவங்க சில சொல்லும்போது நாங்கள் அவருக்குள்ளே இருக்கிறோம், அவருக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறோம், அவருக்குள்ளே மறிக்க போறோம். இந்த வசனம் அவர் இந்த வசனம் இருக்குங்களா? அவர்களே செலிஸ்தா இದ್ದೀನಿ, அவர்களே ஜீவிஸ்தா இದ್ದೀನಿ, அவருக்குள்ளே மறிக்க போற வசனம் இருக்குங்களா? ஏதோ இடத்துல நான் படித்தேன். வசனம் எங்கே தான் படிச்சு ஞாபகம் இல்லை எனக்கு. அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்க்கையை புது சிருஷ்டி இந்த ஸ்ட்ரெச்சில் இருக்குதானே தினமும் கவனி. திரும்ப அதை லோட் பண்ணியிருக்கலாம். மாம்சம் கம்மியாகும், சில டைமில் விசுவாசம் கம்மியாகும். ஒன்று எப்படி நம்ம ஷேர்கல் மாத்திரை பாட்டு எலும்பை ஸ்ட்ராங் பண்ணிக்கிறோமோ அது மாதிரி விசுவாசத்தை ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். மசில்ஸ் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு சில ஃபுட்ஸ் இருக்குது. மசில்ஸ் சாப்பிட்டு மசில்ஸ் எப்படி ஸ்ட்ராங் ஆகுதோ அது மசில்ஸ் ஸ்ட்ராங் ட்ரூத் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு ட்ரூத்தை கேட்டு கேட்டு என்ன பண்ணலாம், மசில்ஸ் ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். நம்ம அன்பை வளர்த்துக்கிறதுக்கு இந்த மாதிரி சபைகள் கூடி அன்பை ஒரு சகோதர மேல அன்பை வளர்த்து கொண்டு அந்த சத்தியத்தோடு கூட சகோதரமை வழிநடத்தி கொண்டு இன்னொருத்தர் விசுவாசத்தில் வழிநடக்கிறதுக்கு நம்ம அன்பை என்ன பண்ணலாம். இப்படியாக நம்ம வாழ்க்கை நடைமுறைக்கும் போது கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்க மாதிரி சூழ்நிலை ஏற்படும் நம்மளுக்கு. அவருடைய ஜீவனுக்குள்ளே இருப்போம். இப்படி நம்ம ஸ்ட்ரெச்சரை பாதுகாத்து கொண்டு கிறிஸ்துக்குள் வளர்கிறதுக்கு நம்மளுக்கு தேவையான பரிசுத்தாவி கொடுத்து வழிநடத்திட்டோம். கடைசி நம்மளுக்கு இது ஜீவன் வளரணுனாக்கா நமக்கு கிடைக்க வேண்டியது பரிசுத்தாவி, ஹோலி ஸ்பிரிட். இதெல்லாம் செய்யணுனாக்கா தினமும் நம்ம தேவனுடைய பரிசுத்தாவி அவர் கொடுக்க இதெல்லாம் புரியணும்னாக்கா அவரோட ஆவி இருக்கணும். அவரோட பேசுறதுக்கும் ஆவி வேணும், அவரோட சத்தியத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் தேவனோட ஆவி இருக்கணும். அந்த ஆவியில நிறைந்து எப்பொழுதுமே தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவும் சாட்சியாக இந்த பூமியில வாழ்றதுக்கு தேவன் நம்மளுக்கு கிருபை செய்கிறாங்க. நன்றி. தேங்க்யூ.